எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து மை ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ரொம்ப நாளாகவே வந்து நான் இந்த யோகா ஃபீல்டு இதுலெல்லாம் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்போ போக ஆரம்பித்தேன்னா, மேரேஜ் ஆகி குழந்த பிறந்து அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் சரி தானே. குழந்த பிறந்தப்ப வந்து 2 வயசு குழந்த பிறந்து 2 வயசு வரைக்குமே அந்த டெலிவரி ஆகி வெயிட் போடும்ல, அது எல்லார் மாதிரியே எனக்கும் வந்து வெயிட் போட்டுருந்துச்சு. அப்புறம் அந்த ஃபீடிங்கெல்லாம் குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணுவோம்ல, அந்த ஃபீடிங்கை நான் எப்போ ஸ்டாப் பண்ணணும் அதோட வந்து என்னோட வெயிட் வந்து நார்மல் மேரேஜுக்கு முன்னாடி எப்படி இருந்தோனோ அந்த வெயிட்டுக்கு வந்து வந்துருச்சு. சரி தானே. அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, நான் அப்போ வந்து சயின்ஸ் ஃபீல்டில் தான் போகணும்னு சொல்லி என்னோடய ஆம்பிஷன் அதுதான். குழந்த பிறந்து அதுக்கு ஃபீடிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிசிக்ஸ் டீச்சர் ஆகணும், இல்லை ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், அதுக்கான வேலைகளை பார்க்கணும் அப்படின்றது. அப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து இந்த யோகா மெடிடேஷன் இதுலலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் அதுவாக வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து யோகா மெடிடேஷன் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அதுக்கப்புறம் என்னமோ தெரில, அது சிவனே வந்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படி ஒரு 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 டிஃப்ரெண்ட் ஃபீல். எல்லாருக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸுன்றது எல்லார் லைஃப்லேயுமே இருக்கும். அதில் எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாலுமே அதை வச்சுக்கிட்டே வேற ஒரு ஃபீல்டில் எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்காக போயிடுவாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில அப்படியே இருப்பாங்க, அதையே நம்ம ஃபீல்டாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி நினைப்பாங்க. அது மாதிரி தான் நானும் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியே வந்து இனி நம்ம ஃபீல்டாக எடுத்துக்கலாம். ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கோம், அது வந்து ஒரு டிகிரி, அதை வச்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம எப்படி ஷைன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருந்த டைம். அப்போ இது வேணான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். அப்போ வந்து இந்த யோகா மெடிடேஷன் இதுலலாம் இன்ட்ரெஸ்ட்டு வர ஆரம்பிச்சதா. அப்போ என்ன ஆச்சுன்னா, என்னோட பாடி வந்து ஃபிட் ஆக ஆரம்பிச்சது. சரி தானே. இதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லா லேடிஸுமே எதிர்பார்க்கறது என்னன்னா, மேரேஜ் ஆகி குழந்தெல்லாம் பிறந்து ஃபீடிங் பண்ணும் போது வெயிட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா குழந்தைக்கு வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ வெயிட்டாக இருந்தால் தான் அந்த என்ன சொல்கிறது, வெயிட்டாக இல்லைனாலும் ஒல்லி பாய்ச்சானா இருக்கிறீங்க, ஹெல்த்தியாகவே இல்லைனாலும் குழந்தை பிறந்துருச்சுனாலே தாய்ப்பால் ஊறத்தான் செய்யும். ஆனால் அந்த தாய்ப்பால் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், குடிக்கிற குழந்தைக்கு வந்து அடுத்தடுத்து வெயிட் போடணும். சரி தானே. அந்த ஹெல்த்தியாக இருக்கணும். வேறு எந்த ஒரு பாலும் குடிக்காமல் எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடாம ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் வரைக்கும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கணும். இதுதான் ரியாலிட்டி. சரி தானே. அது ஹெல்த்தி. அம்மாவுக்கு வந்து ஹெல்த்தி இல்லாதனால பிறந்து ஒரு மாதத்துக்கு அப்புறமே வந்து தாய்ப்பாலோடு சேர்த்தே வேறு ஏதாச்சும் மாட்டுப்பால் கொடுக்குறாங்க, இல்லை வேறு அப்புறம் எதோ சொல்லுவாங்க, ஃபார்முலா மில்க்கு கொடுப்பாங்க, அது அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கும் அப்படி பண்ணுவாங்க. அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. அதெல்லாம் அவங்கவுங்களுடைய அம்மா குழந்தையுடைய விருப்பம். சரி தானே. இதெல்லாம் தாண்டி சும்மா வந்து என்ன சொல்கிறது, ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க, அதுக்காக அந்த குழந்தைக்காக டெடிக்கேஷன் அப்படின்றத நிறைய பேர் பண்ணாமல் இருக்கிறாங்க. அது நம்மளை சுற்றி எல்லாருமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். சில லேடிஸ் எல்லாம் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதுக்கு இதிலே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஆட்டம் போடுறது வைக்கிறது இந்த மாதிரி இருக்காங்க, இல்லாமலாம் கிடையாது. ஆனால் உண்மையிலே உடம்பு சரியில்லாமல் அந்த தாய்ப்பால் ஊறாத அம்மாக்களும் இருக்காங்க. அவங்களால ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி குழந்தை ஹெல்த்தியாக வச்சுக்கிறக்காக ஃபார்முலா மில்க் கொடுக்குறாங்க, இல்லை மாட்டுப்பால் கொடுக்குறாங்க. அதுலலாம் போயிட்டு எனக்கு வந்து நல்லா பால் ஊறிச்சு, அதனால நீ வந்து உனக்கு மட்டும் ஏன் ஊற மாட்டேங்குது, இந்த மாதிரி மென்டல்ஸ் தனமாக கொஷினும் கேட்கக்கூடாது, அதை பற்றி குறையும் சொல்லக்கூடாது. அவங்கவுங்க அம்மா குழந்தை அவங்கவுங்க லைஃபு. சரி தானே. அந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் திமிருக்குனே ஆட்டம் போட்டுக்கிட்டு குழந்தைய சரியாக கவனிக்காமல் அது ஏன் பால் ஊற மாட்டேங்குதுன்னா, அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்தியாக அவங்க பாடியை வச்சுக்கிறது இல்லை, அதனால பால் ஊற மாட்டேங்குது. அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லேடிஸ்க்கு இருக்கும். சரி தானே. அப்போது
வந்து இப்போ இந்த விஷயம்லாம் நம்ம வந்து பேசி முடிச்சோம். இதுல இந்த 6 மாசம் வரைக்கும் கண்டிப்பா ஃபீடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னா, அப்ப வந்து அம்மாக்களுக்கு வந்து வெயிட் போடத்தான் செய்யும். சரி தானே? நிறைய சாப்பிடணும். கரெக்டா? இதெல்லாம் சொன்னதான் அந்த ப்ராடக்ட்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் சொல்றேன். சரி தானே? இது தாய்மார்களை பத்தி தனியாவே வீடியோ ஒன்று போடுறேன். அதுக்கு முன்னாடி இது சொல்லணும்னாலும் இந்த இந்த விஷயங்கள்லாம், ஏன்னா நான் எப்படி இதெல்லாம் கடந்து வந்து இப்ப எப்படி ஃபிட்டா இருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல. அப்பதான் இதை பத்தி நான் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இந்த விஷயம் கடந்து இந்த அம்மாவாகி தாய்ப்பால்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வெயிட் போடும். சிலருக்கு கடைசி வரைக்கும் வெயிட் அப்படியே இருக்கும். எனக்கு வந்து அது குறைஞ்சிருச்சு. எனக்கும் வெயிட் போட்டுச்சு. எனக்கு ஜீன்ல இப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நான் ஒல்லியாவே இருந்தேன். அப்படிலாம் இல்லை, வெயிட் போட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வெயிட் வந்து லாஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் தான் எப்படி அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். சரி தானே? அப்ப அவங்களுக்கு வந்து நல்லா சாப்பிடணும். சரி தானே? நானும் நல்லா சாப்பிடுவேன். என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் சாப்பிடுவேன். அப்ப அந்த நேரத்துல வெயிட் போடத்தான் செய்யும். அப்பதான் குழந்தைக்கு ஹெல்த்தியா தாய்ப்பால் வந்து கொடுக்க முடியும். தாய்ப்பால் அப்பதான் ஹெல்த்தியா ஊறும். சரி தானே? இதெல்லாம் நம்ம பேசி முடிச்சோம். அப்ப அந்த டைம்ல வெயிட்டா இருக்கிறதுக்கு எந்த ஒரு அம்மாவுமே வந்து ஷை ஆக மாட்டாங்க. எனக்கு என் குழந்தைக்கு பால் கொடுக்கணும், அதுதான் முக்கியம். அதை தவிர்த்து என் பாடி இப்படி இருக்கு, இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அப்படி சரியா மூஞ்சி கூட கழுவி இருக்க மாட்டாங்க, தலை கூட சரியா சீவி இருக்க மாட்டாங்க. எனி டைம் குழந்தைக்கு பால் கொடுக்கறது, அதுக்கு தேவையான சாப்பிட்றது, அதுக்கு அம்மா சாப்பிட்டுக்கிறது, அந்த அந்த அப்படியே அப்படியே போய்கிட்டு இருக்கோம் ஒரு 6 மாசத்துக்கு. அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபுட்டு கொடுக்கலாம், தாய்ப்பாலோட சேர்த்து உணவுகள், வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகளும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேஜ் 6 மாசத்துக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அவங்களே கவனிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லா அம்மாவுமே அப்படித்தான், நானும் அப்படித்தான் இருந்தேன். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 1 வருஷம் குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆகிருச்சு. நீங்க வந்து அது 1 வருஷத்துக்கு அப்புறம் தாய்ப்பால் நிப்பாட்டக்கூடிய ஸ்டேஜுக்கு எல்லாருமே போயிடுவாங்க. தேவைப்படுறவங்க அதுக்கப்புறமும் தாய்ப்பால் ஊறிட்டே இருக்கிறவங்க 2 வயசு வரைக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் குழந்தை நடந்துருச்சு, பல்லு முளைச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை ஹெல்த்தியா தான் இருக்கு, இனி வீட்டில் சமைக்கிற சாப்பாடே அவளுக்கு ஊட்டிக்கலாம், அவங்களுக்கு ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்ப்பால் ஸ்டாப் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரி தானே? அதனால ஒரு தவறும் கிடையாது. 1 வருஷம் வரைக்கும் கம்பல்சரி கொடுத்தா போதும் தாய்ப்பால். அதுக்கப்புறம் கொடுக்கறது வந்து அவங்கவுங்க அம்மா பிள்ளைங்களுடைய விருப்பம். ஓகே தானே? நான் என் பிள்ளைக்கு 4 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தேன், நீ மட்டும் 1 வயசுல நிப்பாட்டிட்டு, இந்த மாதிரிலாம் பேச தேவையில்லை. 1 வருஷம் வரைக்கும் கொடுத்தாலே போதும். சரி, இதெல்லாம் முடிச்சு ஏன்னா அடுத்து அந்த வீடியோ போடும்போது இதே கண்டென்ட் தான் பேச போறேன், அதனாலதான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் இங்கதான் நம்ம பாயிண்ட்டுக்கு வர்றோம். 1 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து தாய்ப்பால் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருப்போம். ஸ்டாப் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னா, நம்ம வெயிட் வந்து 6 மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிக்கணும். சப்போஸ் நீங்க அடுத்த பேபி 5 வருஷம் கழிச்சுதான் பெத்துக்கு போறீங்க அப்படி சொல்லி ஒரு பிளான் வச்சிருக்கீங்க, இல்ல நெக்ஸ்ட் பேபியே வேண்டாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறீங்கன்னா, 6 மாசம் வரைக்குமே அந்த வெயிட் இருக்கதான் சரி. நீங்க தாய்ப்பால் ஸ்டாப் பண்ணாலும் உடனே அப்படியே டக்குனு அப்படியே பலூனை உடச்சி விட்ட மாதிரி அப்படியெல்லாம் குறையாது. சரி தானே? கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு பசி உணர்வு வந்து கம்மியாயிரும். தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்த போது நமக்கு எப்படி பசி உணர்வு இருந்துச்சோ அது வந்து தாய்ப்பால் ஸ்டாப் பண்ணோடனே கம்மியாயிரும். சரி தானே? அதனால நம்ம உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காவே லாஸ் ஆகும். இதுதான் இயற்கை நியதி. அதையும் மீறி லாஸ் ஆகாம இன்னும் வெயிட் போட்டுக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க மத்தியில அப்படி எல்லாம் இருந்தா இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே வெயிட் போட்டுக்கிட்டே இருக்குதுப்பா, நான் தாய்ப்பாலும் ஸ்டாப் பண்ணிட்டேன், அப்படி மத்தியில இருக்கக்கூடிய லேடிஸ் தான் என்னை சுத்தி எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த உலகம் முழுக்க அப்படிதான். ஒரு சிலர் இல்லை, பல பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து எனக்கு என்னாச்சுன்னா, எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சிலருக்கு என்னை மாதிரி இருக்கலாம். ஓகே தானே? நான் வந்து என்னுடைய ஸ்டோரியை பத்தி மட்டும் பேசுறேன் இந்த வீடியோல. ஏன்னா என்கிட்ட ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இதெல்லாம் நிறைய பேர் கேட்டனால, ஸோ என்னோட இதுல வந்து எப்படிலாம் நான் கிராஸ் பண்ணி வந்தேன், அப்புறம் ஏன் இந்த ப்ராடக்டே நான் வந்து விடாம யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதெல்லாம் ரிவ்யூஸ் சொல்றதுக்காக இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்றேன். ஓகே,
அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நானும் அதே மாதிரி 1.25 வயசுல வந்து ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் எனக்கும் அதே ஆசை, வெயிட் இப்படி நம்ம இருக்கிறோமே, வெளியில போகணும் வரணும், கொஞ்சம் வெயிட்டு எனக்கு ஒன்றும் அம்புட்டு பெரிய வெயிட்லாம் இல்லை, என் பாடிக்கு வந்து நான் மேரேஜுக்கு முன்னாடி இருந்த வெயிட்டை விட கொஞ்சம் கூட இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அப்போ தானே எனக்கு இந்த யோகா இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொன்னேன். அந்த டான்ஸ் தான் முக்கியமாக நான் பண்ணுவேன். வீட்டிலே சும்மா ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. இது ஏதோ நம்ம வந்து லைஃப்பில் ஒரு ஆம்பிஷனே இல்லாமல் போயிட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அப்போ இதை வந்து இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஏதோ ஒரு பண்ணுறோம், நம்ம மனசை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக எனி டைம் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். குழந்தை பிறந்து 5 வருஷம் வரைக்கும் வீட்டில் தான் இருக்க போகிறோம் யாராக இருந்தாலும். அதுக்கப்புறம் தான் வேலைக்கெல்லாம் போக முடியும். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு சிலர் முன்னாடியே வேலைக்கு போயிடுறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம், அது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு. நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ வீட்டிலே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது, டென்ஷன் ஆகுது. இப்போ இதை நம்ம மனசை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த டான்ஸ் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கு யோகா அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல, அதனால் அந்த சைடு நம்ம போகிறது இல்லை. லைஃப் வந்து ஒரு மாதிரி இம்பர்ஃபெக்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அப்போது என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த யோகா அதெல்லாம் வெறுத்தோம், இப்போ அதுதான் நம்மளை வந்து சரி பண்ண போகுதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, நம்ம லைஃப்பை பர்ஃபெக்டான ரூட்டில் கொண்டு போகணும்னா அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை தேவை அப்படின்றதே நான் அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ இந்த யோகாலாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாக எனக்கு என்ன யோகாலாம் பிடிக்குதோ அதை மட்டும் பண்ணுவேன். டான்ஸ் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே யோகா பண்ணுவேன். அதுக்குன்னு சொல்லிட்டு சாமி பாட்டை கேட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. டான்ஸ் சினிமா பாட்டு எனக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ அதை போட்டு கேட்டுட்டு எனக்கு என்ன யோகா பிடிக்குதோ அந்த டைமில் நான் அதை வந்து பண்ணுவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன். சும்மா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் சும்மா நான் கையை காலை அசைச்சு ஒரு ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவேன். ஆனால் அது ரொம்ப வலிக்கும். ஒர்க் அவுட்டில் நம்ம எப்படி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது வலிக்குதோ அதே மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் யோகா ஒர்க் அவுட்ஸு. அந்த மாதிரி பண்ணுவேன். அதெல்லாம் பண்ண என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து வெயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதே இப்படியே கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த யோகா வந்து எனக்கு எப்போலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போலாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன். நைட்னா எப்போ வேணால் யோகா பண்ணலாம். யோகா பண்ணுறதுக்கு வந்து டைம்லாம் கிடையாது, காலையில் எழுந்திரிச்சோடனே தான் பண்ணணும் அப்படிலாம் ஒரு அவசியம் இல்லை. நமக்கு ஃப்ரீ டைம் எப்போ நைட்டு கிடைக்குதோ அப்பயே பண்ணலாம், ஒரு தப்பு இல்லை. நான் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு நைட்டு தான் ஃப்ரீ டைம் கிடைக்கும். முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு யோகா பண்ணிவிட்டு அப்புறம் தூங்குவேன். நல்லா தூக்கம் வரும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். யோகா பண்ணிவிட்டு தூங்கினா, யோகா பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம தூங்கினோம்னா நல்லா தூக்கம் வரும். அப்போ அதுக்கப்புறம் என்னோடய வெயிட்டுன்றது இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, அப்படியே இருக்குது. அதாவது இன்க்ரீஸும் ஆகலை, டிக்ரீஸும் ஆகலை. டிக்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இடையில நான் வந்து இந்த ஆன்மீகம், சிவன், சக்தி இப்படியே போயிட்டு ஃபீல்டில் போக ஆரம்பிச்சிட்டேன்னா, விரதம், தியானம் இப்படியெல்லாம் கடைபிடிக்கும் போது ரொம்ப விரதம் இருப்பேன். சாப்பிடவே மாட்டேன். எனி டைம் அப்படி ரொம்ப நேரம் சாப்பிடாம கிடப்பேன். அதனால எனக்கு என்ன ஆச்சுன்னா வெயிட் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டேன். ஆனால் அப்படி வெயிட் குறைஞ்சனால எனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லாரும் பயந்துட்டு இந்த பிள்ளை ஏதோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கல. ஏன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க வீட்டில் எல்லாருமே. இப்படி இருக்குதே இந்த பிள்ளை, ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்குது, அப்புறம் வெயிட் இப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது, அப்போ நம்ம இந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணலான்ட்டு சும்மா டெஸ்ட் எடுத்தாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. பிளட் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. எதுவுமே இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அதுதான் நம்ம வந்து அந்த சிவனே வந்து நம்மளை வந்து நம்ம லைஃப்பை வந்து மெருகேற்றுறாங்கன்னா அப்போ உடம்பு குறையிறது, உடம்பு கூடுறது, இந்த கூடுறது, இந்த மாதிரி ஆன விஷயங்கள்லாம் நம்ம கடந்து போய் தான் ஆகணும். ஆனால் அதனால நம்ம உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டால் எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு வரல. ஆனால் இதெல்லாம் வந்து வேறு யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு தான் என்கிட்ட நான் சொல்லுவேன். விரதம்லாம் அதிகமாக எனி டைம் என்னை மாதிரி எனக்கு நான் உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்னுடைய லைஃபே வேறு. அது வந்து அப்படியே ஆன்மீகத்துக்காகவே நேர்ந்து விட்டுட்டேன். எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. கரெக்டு தானே? அப்போ இப்படி அதுக்கப்புறம் அந்த லைஃபே நான் முடிச்சுட்டு விரதம்லாம் கடைபிடிச்சு அதெல்லாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் திருப்பி நார்மல் லைஃப் எல்லாரும் எப்படி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி ஜாலியாக இருந்துகிட்டு வச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டு அப்புறம் திருப்பி வெயிட் கொஞ்சம் இப்போ இந்த வெயிட்டு ஓரளவுக்கு வந்துருக்கு. ஒரு வருஷம்
6 மாசமா, இப்போ ஒரு 6 மாசமா இப்போ நான் கொஞ்சம் பரவாயில்ல. அது கூட ரொம்ப ஒல்லியா இருந்தேன். அப்போ அதையும் நம்ம முடிச்சு வந்தாச்சு. நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே கஷ்டகாலம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம வந்து தன்னம்பிக்கையோட தன்னம்பிக்கையோ கடவுள் நம்பிக்கையோ ஏதோ ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து கடந்து வந்துட்டோம்னா அடுத்து வந்து பிரைட் ஃபியூச்சரும் நமக்கு இருக்கும். அதை நினைச்சு நம்ம லைஃப்ல ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சரி தானே? சரி, அப்புறம் வந்து எல்லாரும் என்னை பார்த்துட்டு இப்போ இவ்வளோ, அதாவது குழந்தையும் பிறந்ததுக்கப்புறம், இத்தனைக்கு எனக்கு வந்து நார்மல் டெலிவரியும் கிடையாது, சிசேரியன் டெலிவரி தான். அப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி இவ்வளோ ஃபிட்டாக வந்து நீங்கள் இருக்கிறீங்க? அதுக்கிட்ட எனி டைம் நான் யோகா பண்ணுவேனான்னு கேட்டால் அதெல்லாம் முதல்ல இப்போலாம் நான் அப்படியெல்லாம் பண்ணுறதே கிடையாது. அப்போ எப்படி அந்த ஃபிட்னஸ் வந்து இருக்குது? ஃபிட்னஸையும் தாண்டி இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்கின் எப்படி இவ்வளோ க்ளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் சொல்கிறேன். அதாவது எல்லாரும் பல பேர் வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்களே, ஸ்கின் கேர் சீக்ரெட் இருந்தால் சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் ஹேர் வந்து எனக்கு வந்து எப்பயுமே ஷைனாக இருக்கும். ஏன்னா எந்த எந்த இது எந்த ஹேர் கேர் ப்ராடக்ட் எது மாற்றினாலும் திருப்பி மாற்றாம தான் என்ன பண்ணாலும் எனக்கு எப்பயுமே சின்ன வயசுலேருந்து இப்படி தான். எப்பயுமே இப்போ கூட முடி அடர்த்தி குறைஞ்சிச்சு. ஆனால் சின்ன வயசுலலாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் முடி. இன்னொருத்தவங்க வந்து பின்னி விடணும், எனக்கு நானே பின்னிக்க முடியாது. அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும், கட்டுக்கடங்காமல் இருக்கும். முடி வந்து நீளமாக இருக்கிறது வேற, சரி தானே? அடர்த்தியாக இருக்கிறதுன்றது வேற. ரொம்ப கட்டையாக ரொம்ப குண்டாக இருக்கும். முடியை நம்ம கையில் போட்டு அடக்கி சீப்பு எடுத்து இப்போ இந்த சைடு நம்ம சீவுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் சீவிட்டு இங்கிட்டு போனோம்னா இங்கே களைஞ்சிரும். அப்புறம் திருப்பி இங்கிட்டு சீவிட்டு இருக்கும், இங்கே களைஞ்சி இப்படி அந்த மாதிரி அடங்கவே அடங்காம அந்த மாதிரி இருக்கும் என் முடி. ரொம்ப அடர்த்தியாக திக்னஸோட இருக்கும். அப்படி அதெல்லாம் பார்த்துட்டு கேட்பாங்க எல்லாரும். இப்பயுமே வந்து முடி வந்து அடர்த்தி மாதிரி இல்லை, அடர்த்தி குறைஞ்சாலுமே இதுக்கு முன்னாடி நான் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒல்லியாக இருந்தேன்ல, அப்போ ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு, எலிவாலாட்டம் இருந்துச்சு என் முடி. அப்புறம் அப்படியே வளர்ந்துருச்சு. அது நான் வெட்டாமல் அப்படியே விட்டுட்டேன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் முடி வெட்டினது, 3 வருஷத்துக்கு முன்னாடி முடி வெட்டினதுக்கப்புறம் முடி வளரவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. அப்புறம் நம்ம இதை வெட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டாமல் அப்படியே இருந்தேன். என்னமோ நான் எப்பயுமே முடி வெட்டிக்குவேன். முதல்ல ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ரெட்டச்சடை போடணுன்றனால முடி வெட்டாமே வச்சுருந்தேன். லென்த்தியாக அடர்த்தியாக இருக்கும். அது எப்படா ஸ்கூலை முடிப்பேன்னு சொல்லிட்டு ஸ்கூலை முடித்தோடனே முடியை வெட்டி விட்டு அப்படியே ஃப்ரீ ஸ்டைலாக சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் காலேஜ் படிக்கும் போதெல்லாம். எனக்கு பிடிக்காது, ஏன்னா முடி அவ்வளோ அடர்த்தியாக இருக்கிறது. இப்போ தலை குளிச்சுட்டு காய வைக்க கூட ஒரு நாள் ஆகும், அப்புறம் காய்ச்சல் வரும், இந்த மாதிரிலாம் கொடுமை நடக்கும். அதனால இந்த கொடுமையே வேணாம், ஃபாரின் காரிங்க மாதிரி ஃப்ரீயாக சுற்றலாம்னு சொல்லிட்டு முடியை வெட்டி விட்டு தான் எப்பவுமே சுற்றுவேன். அப்புறம் எனக்கு அந்த எனக்கு அந்த சிவன் ஃபீல் எப்போ வந்துச்சோ என்னமோ தெரில, நம்ம வந்து முடி வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, பழைய மாதிரி முதல்ல நம்ம முடி வந்து எப்படி இருந்துச்சோ அது மாதிரி வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஃபீல். அதுலேருந்து நான் வந்து அப்படியே முடி வெட்டவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன்னா. ஆனால் இப்போ இருக்கிற இந்த கொரோனா வந்துட்டு போனதுக்கப்புறம் எல்லா லேடிஸ்க்குமே முடி பயங்கரமாக கொட்டுது. முடி உதிர்வுன்றது என்ன ட்ரை பண்ணாலும், என்ன ஷாம்பு, என்ன ஹேர் ஆயில் எதை ட்ரை பண்ணாலும் முடி உதிர்றது மட்டும் நிற்கவே மாட்டேங்குது அப்படி சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அது எனக்கும் இருந்துச்சு. இப்பயுமே முடி உதிர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ முடி உதிர்ந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு முடி வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ அந்த லெவலுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். முதல்ல முடி உதிர்ந்துட்டு மட்டுமே இருந்துச்சு, வளர காணோம். அப்புறம் நான் முடியே வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போ என் மனசுக்குள்ளே அந்த ஒரு இதை கொண்டு வந்தனோ அப்புறம் அதுவே அழகாக வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நல்லா முடி நல்லா வளர்ந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ இதையும் பார்த்துட்டு ஷைனாக இருக்குது, இது எப்படி உனக்கு மட்டும் எப்படி ஷைனாக இருக்குது அப்படின்னு சொல்லி காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அப்படி இந்த மாதிரி எல்லாரும் கொஸ்டின் கேட்குறனால இதுக்கெலாம் வந்து வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எனக்கு நினைப்பேன். ஆனால் அதுக்கான ஒரு நேரம் அமையாது. சரி இன்னைக்கு போடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பியூட்டி கேர் கடையை வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறோம். நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன், என்னுடைய ஸ்கின் கேருக்கும் என்னோடய ஹேர் கேருக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லலாம். நிறைய பேர் கேட்டனால எப்படி உங்கள் அழகின் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நான் என்ன நடிகை மாதிரி இருக்குனான்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போது லைஃப்பில் வந்து
கிளைமேட் சேஞ்ச் ஆகும், மழை வரும், வெயில் அடிக்கும், புயல் அடிக்கும், எல்லாமே போனாலும் நம்ம ஸ்கின் மட்டும் அப்படியே இருக்கணும். அந்த மாதிரி என்னோட ஸ்கின் இருக்கிறனால அழகா இருக்கிறனோ அசிங்கமா இருக்கிறனோ எனக்கு தெரியல. ஆனா என்னோட ஸ்கின் வந்து என்ன ஆனாலும் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறனால தான் என்கிட்ட வந்து அது எப்படி அது வந்து யங்கா இருக்கு உங்க ஸ்கின்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சும்மா வந்து கேட்கறது இல்லை, யாரும் வந்து பொழுது போகிறதுக்கு பெரிய நடிகை மாதிரி இருக்கிறேன் அப்படின்றதுக்காக வந்து கேட்கறது இல்லை. நான் வந்து எப்படின்னா நேச்சுரலாக எதை பற்றி ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் தெரியுமா. இப்போ என் ஸ்கின்ல அந்த இப்போ கூட ஒரு பிம்பிள் மாதிரி வந்துச்சு. அப்போ அந்த பிம்பிளை மறைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் அது பிம்பிள் மூஞ்சினா பிம்பிள் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றி கேர் பண்ண. என்னோட ஸ்கின்னை பற்றி நான் வந்து ஒரு ஷையாக இல்லை. என்னோட ஸ்கின் இதுதான், இப்படி தான் இருக்கும் என்னோட ஃபேஸு அப்படின்றத இந்த உலகத்துக்கு நான் காட்டுறேன்ல. அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சனால தான் என்கிட்ட வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி நான் இப்போ கண்ணாடி போடுறதுல கண்ணாடி வந்து கழட்டி வச்சுட்டு இனிமேல் கண்ணாடி இல்லாமல் கண்ணை வந்து சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி கண் பயிற்சி செஞ்சு கண்ணை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ தானே ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர் போடும்போது நான் என் கண்ணாடியே கழட்டிட்டேன், பல வருஷம் போட்ட கண்ணாடி. அப்போனா தானே என்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருந்தால் தானே என்னை தேடி வருவாங்க. ஒன்றுமே இல்லாமல் சும்மா நானே அதாவது கண் டாக்டரே கண்ணாடி போட்டுட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தா யாராச்சும் வருவாங்களா? அதனால இது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சைடு அது வந்து என் லைஃப்பில் போயிட்டுருக்கு அந்த சேலஞ்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கண்ணாடி போட்டு தானே இருப்பேன். அதையுமே இப்போ ஒரு வீடியோ எடுக்கும்போது கூட கண்ணாடி கழட்டி வச்சுட்டு கண்ணாடி போட்டால் எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க, என்னை வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிலாம் இல்லாமல் நான் கண்ணாடி எனக்கு வந்து கண்ணில் வந்து மிஸ்டேக் இருக்குது, அதனால நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் கண்ணாடி போடுறேன் அப்படின்றத இதுதான் நான் இப்படி தான் இருப்பேன். மற்றவங்க பார்க்கணுன்றதுக்கு கண்ணாடி கட்டிட்டு கண்ணு தெரியாமல் சுற்றிட்டு இருக்க முடியுமா? அப்போ நம்மளை நாமளே கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்றத இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக தான் என்னை மாதிரி எல்லாரையும் கான்ஃபிடென்ட்டாக மாற்றுறோம். அதனால தான் நான் வீடியோ போடும்போது கண்ணாடி போட்டே தான் போட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ வந்து இனி போதும் நம்ம கண்ணாடியை கழட்டிட்டு இப்போ கண்ணாடி இல்லாமல் நான் வீடியோ போடுறேன்னா இனிமேல் எப்பயுமே கண்ணாடி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அதனால அப்படி போடுறது வேற. ஆனால் எப்பயுமே கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு வீடியோ போடும்போது மட்டும் கண்ணாடி கழட்டி வச்சுட்டு அப்படி பந்தா காட்டுறது அந்த மாதிரி இருக்கிறது வேற. அப்படி நான் பண்ண மாட்டேன். சரி தானே. அப்படி முதல்ல நான் அப்படி பண்ணாமல் இருந்தனால தான் என்னை எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதுதான் என்னுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன்ல, என்ன பண்ணாலும் என் லைஃப்பில் ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு எல்லா பேரும் சொன்னாலும் எதை பற்றி கவலைப்படாமல் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்ன ஆனாலும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால ஒரு சிலருக்கு என்னை பிடிக்காம போகலாம், ஆனால் நிறைய பேருக்கு என்னை அப்படி நான் இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. பார்த்து என்னை வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி இவ்வளோ மாதிரி இருக்கிறது எப்படி இப்படி எனி டைம் சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருக்கிறா. இத்தனைக்கு வீட்டில் எனி டைம் சண்டையை போட்டு கத்திக்கிட்டே கிடக்குறா. ஆனாலும் வெளியே வரும்போது ஹாப்பியாக வெளியே வந்து எல்லாத்தையும் கதை பேசுகிறா வைக்கிறா. எப்படி இவனால முடியுது அப்படின்றது எல்லாருடைய இது நான் வந்து கண்ணு வைக்கிறாங்க திருஷ்டிலாம் நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த திருஷ்டி மேலே நம்பிக்கையே கிடையாது. அந்த செய்வனை வச்சு சுற்றி போட்டு அது வேற. ஜென்ரலாக ஒருத்தவங்க நம்மளை பார்க்கும் போது நம்மளை கண்ணு வைக்கிறாங்க அப்படின்றத நான் நம்ப மாட்டேன். மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ எல்லாருமே வந்து அதை கண்ணெல்லாம் வைக்கிறது இல்லை, இவங்கள மாதிரி நம்மளும் இருக்க முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் பண்ணுறாங்க. அந்த ஏக்கத்துக்கு நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலை எல்லாருக்கும் கொடுத்து அவங்களும் என்னை மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அதனால தான் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்கிறேன். இப்படி வந்து வீடியோலாம் போட்டு சொல்கிறேன். இல்லை என்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாது, நீங்களாம் எனி டைம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நான் மட்டும் எப்பயும் சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு திமிராக இருந்ததுன்னா இவ்வளோ வீடியோஸ் நான் வந்து போட மாட்டேன். கரெக்டாக இப்போ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அந்த இதெல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். திமிராக உட்காந்துக்கிடுவேன். இது எதுக்கு எல்லாருக்கும் சொல்லணும், அவங்க எக்கேட கெட் போனால் எல்லாரும் எக்கேட கெட் போனால் நமக்கு என்ன அப்படி தானே இருப்பேன். நான் அப்படி இருக்கல, எல்லாரும் கேட்குறாங்க. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன்றதை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சா யூஸ் பண்ணுங்க, பிடிக்கலன்னா யூஸ் பண்ண வேணாம், உங்கள் விருப்பம். யாரையும் நான் கட்டாயப்படுத்தலை, ஒன்றும் படுத்தலை. ஓகேவா? சரி, முதல்ல வந்து சோப்புலேருந்து நம்ம போகலாம்.
ஏன் ஏன் நான் சோப்பை வந்து சொல்லணும்? அப்போ எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் நான் இப்போ வீடியோ போடுறதுல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். இந்த சோப்பு இந்த இருக்குல்ல, டெட்டால் ஸ்கின் கேர் தெரியுது, அதில் வீடியோவில் வந்து தலையில தெரியும். அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சரி தானே? டெட்டால் ஸ்கின் கேர் சோப்பு இது. சரியா? இந்த சோப்பு வந்து 3 வருஷமா, ஆமாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி சொல்கிறது, 2018 நினைக்கிறேன். 2018 நான் வந்து காலேஜ் எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சு. உடம்பு ஃபுல்லாக அரிப்பு. அது சொரியாசிஸ் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. ஒரு கோயிலுக்கு போனேன் ஒரு நாள். அதில் மேலே மரத்துலேருந்து, அது இருட்டு நைட் நேரத்தில் போனேன், மரத்துலேருந்து என்னமோ என் மேலே விழுந்துச்சு. அது என்ன விழுந்துச்சுன்னா எனக்கு தெரியல. ஆனால் விழுந்ததுலேருந்து எனக்கு உடம்பு ஃபுல்லாக அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிப்படுத்தினால நான் வீட்டுக்கு போயிட்டேன். அன்னைக்கு கோயிலுக்கு போய் அந்த சாமியை கூட சரியாக கும்பிடாமல் வீட்டுக்கு போயிட்டேன். அன்னையிலேருந்து எனக்கு அரிப்பு டெய்லி அரிக்கும். உடம்பு ஃபுல்லாக ஏதோ வெள்ளையாக ஏதோ இருக்கும், அது அரிக்கும். ஆனால் மற்றவங்க பார்த்தா கண்ணுக்கு தெரியாது. எனி டைம் சொரிஞ்சுட்டே இருப்பேன், உடம்பு ஃபுல்லாகவே அரிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது சொரியாசிஸா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தா சொரியாசிஸ் கிடையாதுன்ட்டாங்க. அரிக்கிறனால வர புண்ணு, அந்த ஸ்கின் ப்ராப்ளம்னால சில பேருக்கு புண்ணு வரும் தெரியுமா? நம்ம எதுவும் அரிக்காமல் எதுவுமே பண்ணாமே சொரியாசிஸ்னால் அதுதான். அந்த மாதிரி இல்லை, நான் உடம்பு அரிச்சிருச்சு வந்தனால புண்ணு அங்கங்கே வந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். காலேஜு யூத் டைமு இப்படிலாம் இருந்தால் யாருக்குமே நம்மளை பிடிக்காது. அப்படி அவரை ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு வாழவே பிடிக்கல, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு பொண்ணு, எனக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு டாக்டர் வந்து செக் பண்ண வந்தாங்க எங்கள் காலேஜில். சும்மா டாக்டர்ஸ்லாம் கேம்ப் போடுவாங்களா, அந்த மாதிரி வந்தப்போ அவங்கக்கிட்ட கூட நான் சொன்னேன், உடம்பு ஃபுல்லாகவே அரிக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள், உங்கள் கிளினிக் கூட பர்சனலாக கூட பார்க்க வர, எப்படி படம் வேணாலும் செலவழிக்கிறேன், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது, இப்போதைக்கு நீங்கள் வந்து ஏன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, ஏதாவது லைட்டாக பட்டால் கூட ஏதாச்சும் ரொம்ப ஏதாவது புண்ணாகி ஏதாவது ஆகிட்டு போல இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவ், என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அது சின்ன வயசுலேருந்தே. இப்போ அதுக்கு தான் நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். எல்லாமே இப்போ ஒரு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன், எது முகத்தில் உடம்புல எதுனாலும் வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து அந்த ப்ராடக்ட் இப்போ ஏதோ கிடைக்கல அவசரத்துக்கு வேறு ப்ராடக்ட் ஒரு நாளுக்கு மாற்றினாலுமே டக்குன்னு எனக்கு புண்ணு வந்துடும். இப்போ ஒரு லிப்ஸ்டிக் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், லிப்ஸ்டிக் வந்து இப்போ நான் என் வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் பண்ணாது. இப்போ ஸ்கூலில் டான்ஸ் ஆடும்போது அங்கே ஸ்கூலில் வச்சுருக்கிற பொதுவான லிப்ஸ்டிக் இருக்குல்ல, அதை எடுத்து நான் ஒரு நாள் போட்டுட்டு மறுநாள் எந்திரிச்சு பார்த்தாலே உதடு ஃபுல்லாக புண்ணாக இருக்கும். உதடு உறிஞ்சு வர்றது வேற, புண்ணாகிறது வேற, அலர்ஜி மாதிரி ஆகிடும். உதடு சுற்றி கீழெல்லாம் அலர்ஜி ஆகி அந்த மாதிரி ஆகிடும். அது நான் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கனால எங்கள் அம்மா எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாக எனக்குன்னு சொல்லி லிப்ஸ்டிக் வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா நான் அடங்க மாட்டேன், எனி டைம் டான்ஸில் சேர்றது, ஆட்டம் கொண்டாட்டம் இதில் சுற்றுவேனா, அதனால இவளுக்கு அந்த இதுக்கு ஜென்ரலாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது போட்டால் இவளுக்கு சேர்ந்து தொலைய மாட்டேங்குது, அடங்கிட்டு வீட்டில் இருட்டின்னு சொன்னால் இவள் கேட்கவும் மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா யோசிச்சுட்டு, சரி இவளுக்கு தனியாக நம்ம ப்ராடக்ட் வாங்கி கொடுத்துட்டோம்னா அதை போய் ஸ்கூலில் எப்போ ஆர்டரோலாம் அதை கொண்டு போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வாங்கி வச்சுருப்பாங்க. லிப்ஸ்டிக் மட்டும்தான், மற்ற ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்க முடியாது. ஏன்னா அங்கே என்ன போடுறவங்களோ, ஏன்னா அங்கே ஒரு மேக்கப் லுக்கு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு டான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதுக்கு அவங்க போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ போய் நம்ம இதை போய் போட்டு விடுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் லிப்ஸ்டிக் வந்து சேராதுன்னா நம்ம நம்மளோடது கொடுத்துது ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி இருந்தாலும் சில நேரம்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், அது அவங்களோடதே போட்டுட்டு, ஏன்னா அந்த கலரு செட் ஆகலை அப்படின்பாங்க, எதுக்கு வம்புன்னு அது போட்டுருவேன். அப்புறம் வந்து ஒரு வாரம் புண்ணு ஆகும், அது நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவேன். அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறனால நான் எல்லாமே நான் வந்து எனக்குன்னு சொல்லி தனியாக வச்சுருப்பேன். இப்போ ஒரு ஊர் டூர் போகிறோம், எங்கே போனாலுமே யாரோடதுமே நான் எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி யூஸ் பண்ணேன்னா எனக்கு என்னோட ஸ்கின் வந்து சென்சிட்டிவ், கண்ணுலேருந்து எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவ். கண்ணில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அதுக்கு ஒரு மருந்து கொடுத்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால். அவங்க கொடுத்த மருந்து போகிறதுக்கு முன்னாடியாவது கொஞ்சோண்டு இருந்துச்சு, அவங்க கொடுத்த மருந்துனால ஐப்படம் விற்கிற மாதிரி ஆயிடுச்சு, கண்ணு ஃபுல்லாக முகமே விகாரமாக அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அப்போதான் வந்து டாக்டர், அதுக்கப்புறம் வேற ஒரு ஐ டாக்டர்கிட்ட போனோம், நல்ல டாக்டர்கிட்ட போனோமா. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, என்னை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு, உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, தயவு செய்து எல்லாரும் பண்ணுற மாதிரி
எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராடக்ட் வேணால் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தயவுசெய்து நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு கண்ணில் அந்த பிரச்சனை இருக்குது, இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா ரொம்ப கேர் எடுத்து பண்ணுங்க. அதுக்குன்னு தனியாக அந்த மெடிசின், எக்ஸாக்ட் மெடிசின் என்ன எழுதி கொடுத்துருக்கணும் அதை மட்டும் போடுங்க. அது கொஞ்சம் அந்த மெடிசின் நேம் சேஞ்ச், கம்பெனி சேஞ்ச் ஆனால் கூட உங்களுக்கு வந்து கண்ணு ஒரு மாதிரி ஆயிடுது. அதே மாதிரி ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே முதல்ல ஸ்கின் அரிப்புக்கு போனேன்ல, அப்போ அங்கேயும் அப்படிதான். ஆனால் கண்ணு வந்து டாக்டர் வந்து சரி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்கின் பிரச்சனை இருக்குது தெரியுமா, எந்த ஒரு டாக்டர்னாலே சரி பண்ணவே முடியல. அப்புறம் நான் வந்து விட்டுட்டேன், அது போக்கில் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஏன்னா சரி பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா செலவழிச்சு சரி பண்ணலாம், அந்த லெவலுக்குலாம் தேவையில்லை, போது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிக்கிட்டே அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா, அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து குழந்தெல்லாம் பிறந்து அப்பயுமே அந்த அரிப்பு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இருந்துச்சு. அந்த அரிப்பு வந்து எனக்கு போகவே இல்லை. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டைமில் வந்து இந்த சோப்பு வந்து வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஏதோ சோப்பெலாம் போட்டேன். ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு அந்த அரிப்பு வந்ததுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண சோப்பு வந்து எனக்கு செட் ஆகலை. அப்போ என்ன சோப்பு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்டு, டாக்டர் சில சோப்பெலாம் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நெட்டில் எல்லாம் சர்ச் பண்ணி எல்லாம் ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த விளம்பரத்தை வந்து நான் பார்த்தேன். அப்போ தான் இந்த சோப்பு வந்து உருவாக்குறாங்க முதல்ல. கொரோனா லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சோப்பு வந்து வந்துச்சு. அதுக்கு முன்னாடி டெட்டால் கம்பெனியில் நிறைய சோப்பு இருந்துச்சு. டெட்டால் சோப்பையும் நான் வாங்கி போட்டு பார்த்துட்டேன், அப்போயும் எனக்கு சரியாகலை. இந்த சோப்பை சரி புதுசாக டெட்டால் ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டிவியில், சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து ஸ்கின் ப்ராப்ளமும் இருந்துச்சு, அதே டைமில் அந்த கண்ணு ப்ராப்ளமும் சேர்ந்து இருந்துச்சு. அந்த டைமில் ரெண்டுக்கும் சேர்த்து கண்ணு ப்ராப்ளம் வந்து அதுக்கு தனியாக நான் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கான மருந்து ஊற்றுறது அதுவும் இருந்தாலுமே அந்த புண்ணு அதெல்லாம் சரியாகிறதுக்கும் கொஞ்சம் ஸ்கின் கேர் தேவை தானே நமக்கு. கரெக்டாக கண்ணும் ஒரு ஸ்கின்னு தானே. அப்போ கண்ணையும் ஹெல்தி ஸ்கின்னாக மாற்றணும். புண்ணெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகி ரொம்ப அசிங்கமாக இருக்கும். கண்ணில் வந்து கண்ணே ஒரு விகாரமாக அப்படிலாம் இருக்கும்ல, அது வந்து மருந்து ஊற்றுனா மட்டும் பத்தாது தானே. அப்போ நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு முக்கியம். நம்ம யூஸ் பண்ணுற பவுடர், சோப் போட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பவுடர் அடிப்போம். அந்த பவுடரும் முக்கியம். இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் அந்த கண்ணு வந்து நமக்கு சரியாகும். ஃபுல்லாக எக்ஸாக்டாக சரி பண்ணணும் அப்படின்னா, பழைய கண்ணு மாதிரி வரணும்னா அதெல்லாம் நம்ம பண்ணாதான் அதுலேயும் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லேயும் கரெக்டாக இருக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி தானே. நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு நம்மளுடைய பாடியை வந்து நம்ம வந்து நம்ம பாடியை வந்து எப்பயும் ஃபிட்டாக கரெக்டாக வச்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸுன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ராடக்ட் வேணால் எப்படி வேணால் யூஸ் பண்ணலான்னு நினச்சோம்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வரும்போது நம்ம ஸ்கின் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஒத்துக்காது. கரெக்டாக. அப்போ ஒவ்வொருத்தருடைய பாடியும் ஒவ்வொருத்தருடைய ஸ்கின் டைப்பும் ஒவ்வொரு மாதிரி, அதுக்கு என்ன ப்ராடக்ட்டு, என்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து நமக்கு செட் ஆகுதோ அதை தான் யூஸ் பண்ணணும். நம்ம மாற்றி யூஸ் பண்ணோம்னா நமக்கு பிரச்சனை வரும். சரி தானே. அப்போ இந்த சோப்பு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு அந்த அரிப்பு பிரச்சனை வந்து 3 மாதம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி, இந்த சோப் போட்டாலும் அரைச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் போக போக எனக்கு நல்ல ட்ரமாண்டஸ் சேஞ்ச் தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னோட உடம்புல அரிப்புன்றது கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே வந்துச்சு, டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. சரி தானே. அந்த கிராஃபில் வந்து இப்படி டிக்ரீஸ் ஆகணும் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சா. போகி அதுக்கப்புறம் 1 வருஷமா அதுக்கப்புறம் இந்த சோப்பு தான் எப்பயுமே விடாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். என்ன ஆனாலும் திடீர்னு சோப் தீர்ந்து போச்சு, அவசரத்துக்கு வேற ஒருத்தவங்க சோப்பை நான் போட்டுட்டேன் அப்படின்னா அன்னைக்கு முழுக்க என்னோட ஸ்கின்னே வேற மாதிரி ஆகிடும் ஒரு நாள்லே. அப்புறம் திருப்பியும் இந்த சோப்பு மறுபடியும் கிடைச்சதுக்கப்புறம் எப்போ வாங்குறோன்னா அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் செட்பேக் ஆகும் என்னோட ஃபேஸு. என்ன ஆனாலும் என் ஃபேஸ் வந்து நேச்சுரலாக செட்பேக் ஆகி எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி என்னோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்களா, அது காரணம் இந்த சோப்பு தான். எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு இந்த சோப்பு. டெட்டால் ஸ்கின் கேர் சோப் பேர். இப்போ எத்தனை வருஷம், 3 வருஷம் ஆகுது இந்த சோப்பு நான் போட ஆரம்பிச்சு. எனக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளமே போயிடுச்சு. அப்படின்னா எப்பேற்பட்ட சோப்புன்னு பாருங்க. இப்போ இடையில இதில் ஒரு கதையை சொல்கிறேன். இப்போ எதுக்கு இந்த சோப்பை நான் வந்து விலாவரியாக திருப்பி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த சோப்பு வந்து தீர்ந்து போச்சு. அப்போ வந்து கடையில் இந்த சோப்பு வந்து சில நேரங்களில் கடையில் கிடைக்காது உடனே. அது கொஞ்சம் இது வந்து
இந்த சோப் வந்து இப்போ வந்து இன்னைக்கு ஸ்டாக்ல இறங்கிருச்சுன்னா எல்லா பேரும் அள்ளிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இது போட்டோன்னே சரியாகுதுல்ல, அதனால அள்ளிட்டு போயிடுவாங்க. அப்போ அடுத்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கடைக்கு போய் இந்த சோப்பு வேணும்னு கேட்டோம்னா உடனே கிடைக்காது, தீர்ந்துருச்சுருவாங்க. அப்புறம் திருப்பி வாங்கி வச்சதுக்கப்புறம் நம்ம போய் வாங்கணும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த சோப்பு வந்து எனக்கு தீர்ந்துருச்சு, நான் வாங்கி வைக்க மறந்துட்டேன். இது என்ன ஏன் அப்படி தீருது, இந்த சோப்போட நேச்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சீக்கிரம் கரைஞ்சிரும், சரி தானே? 2 வாரம் தான் இந்த சோப்போட இது வந்து தண்ணியில் வந்து ரொம்ப கரைஞ்சிரும். ஆனால் கரைஞ்சாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன் நல்ல சோப்பு. அப்போ 2 வாரத்துக்கு ஒருக்கா நம்ம சோப்பு, அப்போ ஒரு மாதத்துல 4 வாரம் வருதா, ஒரு மாதத்துக்கு 2 சோப்பு அப்படி நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு வந்து பட்ஜெட்லேயே எல்லாம் கரெக்டாக இருக்கும். சரி, நம்ம ஸ்கின்னுக்காக, அதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களுக்காக நான் இதை வந்து சொல்கிறேன். மற்றவங்க எதேதோ யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்னாலும் நீங்கள் இதை அதாவது சோப்பில் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சோப்பை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். 3 மாதம் சோப் போட்டு 3 மாதம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த ஸ்கின் ப்ராப்ளம் குறைய ஆரம்பிக்கிறத நீங்கள் உணர்வீங்க, சரி தானே? அந்த மாதிரி எனக்கும் இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் 3 வருஷமாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக எனக்கு வந்து போயிட்டுருக்கு. அப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த சோப்பு வந்து தீர்ந்து போனதுனால என்ன பண்ணேன்னா, வீட்டில் வந்து லக்ஸு சோப்பு வச்சுருந்தாங்க. வீட்டில் மற்றவங்க யூஸ் பண்ணுற சோப்பு எங்கள் வீட்டில். அது வந்து மற்றவங்க யூஸ் பண்ணுற சோப்புலாம் வந்து நிறைய கிடைக்கும், அதனால் ஸ்டாக் வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க. தீர்ந்துச்சுன்னா நம்ம அதை போய் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சரி, அந்த சோப்பு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னனால சரி நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அப்புறம் அது கிடைச்சோடனே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். 2 நாள் தான் போட்டுட்டு எதேதோ பிரச்சனை என் ஸ்கின்ல. என் ஸ்கின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இல்லை, எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, ஒரு மாதிரி ஸ்கின்ல அரிப்பு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. உடம்புக்கு பிரச்சனை இல்லை, உடம்புக்கு வந்து சோப் மாத்திரனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்து ஃபேஸில் வந்து சோப்பு வந்து சேஞ்ச் பண்ணேன்னா கண்ணுக்கும் நிறைய ப்ராப்ளம் வரும், ஃபேஸ்க்கும் நிறைய ப்ராப்ளம் வரும், பிம்பிள்ஸ் அதிகமாகும். அப்போ எப்பயுமே நம்ம அந்த சோப்பை மாற்றவே கூடாதுடான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கடையில் கிடைக்கலன்னா வேறு கடையிலேயே வாங்கும்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி டக்குனு ஓடி போய் இந்த சோப்பை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி என்னன்னா சீக்கிரம் கரைஞ்சிறனால அன்றைக்கின்னு பார்த்து எக்ஸ்ட்ரா வாங்காமல் வச்சுட்டேன். அப்போ இனிமேல் வந்து கரெக்டாக வச்சுக்கணும், 4 சோப்பு வாங்கி ஸ்டாக்கில் வச்சுக்கணும். ஏன்னா எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்போ என்னோடய பாப்பாவும் இதே சோப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். இப்போ குழந்தைங்க வந்து 2 வயசு வரைக்கும் எல்லாருமே அந்த பேபி ப்ராடக்ட்ஸ் தான் கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க. 2 வயசுக்கு அப்புறம் அவங்க வந்து கிட்டு, சரி தானே? கிட்டு ஆனதுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்து எல்லாருமே மாற்றுவாங்க, எல்லார் வீட்லேயுமே பேரண்ட்ஸ் மாற்றுவாங்க, இது தெரிஞ்சது தான். அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேனோ அதையே அவளும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா 2 பேரும் பொம்பளைக்கு பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் வந்து வாங்கி வைக்கிறதுக்கு வீட்டில் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகணும்ல, ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேறு ஒரு ப்ராடக்ட் அவளுக்கு மாற்றி தான் ஆகணும், அது வேறு விஷயம். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் நிறையா சோப் வந்து சேஞ்ச் பண்ணேன். அதாவது பேபி ப்ராடக்ட்ஸ் முடித்ததுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட்டு சேஞ்ச் பண்ணணும் கிட்டுக்கு அப்படின்றப்ப ஏதேதோ ப்ராடக்ட்ஸு எனக்கு அப்போ என்ன தோணுதோ அதை பார்த்ததெல்லாம் வாங்கி அவளுக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன், அவளுக்கு செட் ஆகலை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதுதானே நமக்கு எப்பயுமே செட் ஆகுது, பல வருஷமாக இதைத்தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், இதை வேணால் பிள்ளைக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி யூஸ் பண்ணி ஆரம்பித்தேன். இப்போ அதை யூஸ் பண்ண ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது. இப்போ 1 வருஷம் இருக்குது. இப்போ நல்லா என் பாப்பா ஸ்கின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களே, நல்லாயிருக்கும். அதான் நல்லா ஒரு வலுவலுன்னு இருக்கும் ஸ்கின்னு, அந்த மாதிரி இருக்கும். கலருன்றது வந்து ஜீன் படி என்ன கலரோ அதுதான் இருக்கும். கலர்லாம் எந்த ஒரு சோப்பும் மாற்றாது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எந்த ஒரு சோப்போ எந்த ஒரு ஸ்கின் கேர் க்ரீமோ எதுவுமே வந்து நம்மளுடைய ஸ்கின் கலரை வந்து சேஞ்ச் பண்ணாது, ஆனால் ஸ்கின் டோனை தான் சேஞ்ச் பண்ணும், சரியா? இப்போ வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது அப்படின்னா சாஃப்ட் ஸ்கின்னாக மாற்றும். அந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச். அப்போ அப்படி இருக்கும்போது அவளுக்கும் சரி, அப்போ இப்போ 1 வருஷமாக போட்டுட்டுருக்கா, நல்லா இருக்குது. அப்போ இந்த சோப்பு வந்து பேபியிலேருந்து கிட் ஆனதுக்கப்புறமே இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வயசு குழந்தைன்னு வச்சுக்கலாமா, 5 வயசு குழந்தையிலேருந்து இந்த சோப்பை யூஸ் பண்ணால்
நல்லாயிருக்கும், ஸ்கின் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு வருஷமாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ வந்து சொல்கிறேன். சரி தானே? இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு ரிவ்யூ சொல்லலை, ஓகேவா? பாப்பாவுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எதுவுமே பார்த்து பண்ணுவோம்ல. அந்த மாதிரி இப்போ பேபியிலேருந்து கிட்டாக மாறும்போது ப்ராடக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த சோப் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இந்த சோப்பை நம்பி தைரியமாக தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் போட்டு விடலாம். சரி தானே? எப்போ 5 வயசுலேருந்து தாராளமாக போட்டுடலாம். 5 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் இந்த சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமும் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. இப்போ எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்த எனக்கே வந்து சரியாயிருக்குன்னா அது காரணம் இந்த சோப்புன்னு தான் நான் சொல்லுவேன். 3 வருஷமாக இப்போ இதுதான் நான் மாற்றாமல் அப்போ இருந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கு ஸ்கின் வந்து நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சோப்பு இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம். இது சோப்பும் காரணம் என்னோட ஸ்கின் வந்து எப்பயுமே ஷைனாக இருக்கிறதுக்கு. பிம்பிள், அதுக்காக இந்த சோப் போட்டால் பிம்பிள்ஸே வராதுன்னு சொல்ல முடியாது. பிம்பிள்ஸ் வந்தாலும் 2 நாள் தான். வந்துட்டு அதை நான் கண்டுக்காமல் எப்பயும் போல் சோப் போட்டுக்கிட்டு எப்பயும் போல் இருந்தாலே 2 நாளில் அதுவே போயிடும், அதுவே சரியாக போயிடும். அப்படி தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். பிம்பிளே வரக்கூடாதுன்ற அளவுக்குலாம் யாருனாலும் இருக்க முடியாது. அப்படி யாராவது உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அடுத்தடுத்து வரும்போது கண்டிப்பாக நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரத்தான் செய்யும். சரி தானே? குழந்தைங்களுக்கு தான் வராது. குழந்தைங்கள்லேருந்து கிட்டாக ஆரம்பிச்சிட்டாலே பிம்பிள்ஸ்லாம் கண்டிப்பாக வரும், ஓகேவா? அது பிம்பிள்ஸ்க்காக என்றைக்கு நம்ம பயப்படக்கூடாது, சரியா? பெரிய பிம்பிள் உடஞ்சி ரத்தமாக ஒழுகுது அந்த மாதிரினா தான் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகணும். அவங்க சொல்கிற ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கணும். சும்மா பிம்பிள் வந்தாயாங்க தான் இருக்குது, இங்கே ஃபுல்லாக இருக்குது, வரும் போகும், அப்போதான் மனுஷன், ஓகே தானே? அது மாதிரி தான் நான் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். பிம்பிள் இருந்தாலும் அப்படியே, எப்பயுமே அப்படியே. அதனால தான் கேட்குறாங்க வந்து. அப்போ பிம்பிள் வந்தாலுமே எனக்கு பிம்பிள்ஸ் வந்துருச்சு நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா டெய்லி தவறாமல் காலையில் ஒருக்கா, அது அடுத்து காலையில் எந்திரிச்சோடனே நம்ம யாரும் குளிக்க மாட்டோம். எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் தானே, அப்போயுமே நான் சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். சரி தானே? சும்மா கழுவ மாட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து சுடுதண்ணியில் முகத்தை வந்து நீங்கள் கழுவக்கூடாது. இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு ஸ்கின் கேர் சீக்ரெட் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நான் எப்பயுமே எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்னை எப்படி பார்த்துக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் ஒன்றுமே தெரியாது. எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்களோ நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கே கொஞ்சம் ஒரு அறிவு வந்துருச்சு. நம்மளே எப்படி பார்த்துக்கிறது, இதெல்லாம் நானே கொஞ்சம் இது பண்ண கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, அப்புறம் எல்லார்கிட்ட இருந்தும் விலகி நான் தனியாக எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் அப்போ இருந்தே நான் எல்லாரையும் எதிர்க்க ஆரம்பித்து அப்படி தான் வாழ்ந்துட்டு இருப்பேன். அப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நான் என்ன ஏன் வந்து எல்லாருக்கும் சில விஷயங்கள்ல என்னை பிடிக்காதுன்னா, குளிர் கிளைமேட்லேயும் மழை பெஞ்சு ஊற்றிக்கிட்டு இருந்தாலும் நான் மட்டும் ஜில்லுன்னு தண்ணியில் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். இப்போ நம்ம குளிக்கும் போது ஹாட் வாட்டரில் குளிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் நானும் ஹாட் வாட்டரில் தான் குளிப்பேன் ஜில் கிளைமேட் அப்படிலாம் இருந்துச்சுன்னா. ஆனால் முகத்துக்கு மட்டும் பச்சை தண்ணியில் கழுவுவேன். உடம்புக்கு வந்து சுடு தண்ணியில் குளித்தாலும் முகத்துக்கு மட்டும் எப்பயுமே பச்சை தண்ணி. அது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப வந்து எல்லாரோட ஃபேஸ்மே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நம்மளோட ஸ்கின்ல வந்து ஃபேஸோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஊரோட கிளைமேட்டு எப்படிப்பட்டதுன்னு நமக்கே தெரியும். அதில் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் இந்தியா ஃபுல்லாகவே ஈக்குவேட்டோரியல் ரீஜியனில் இருக்கிறனால ஹாட்டாக தான் இருக்கும். மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் குளிர் அடித்தாலும் என்ன அடித்தாலும் அந்த அந்த ஒரு வெக்கை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த இது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். அப்போ ஏற்கனவே அப்படி இருக்கும்போது நம்மளும் போய் சுடுதண்ணியை மூஞ்சியில் சட்டுன்னு ஊற்றுனோம்னா என்ன ஆகும், ஸ்கின் வந்து அதனால தான் அந்த பிம்பிள்ஸ் வந்து சீக்கிரம் உங்களுக்கு வந்து சரியாக மாட்டேங்குது. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸில் வர்றது காரணம் அதுதான். இப்போ ஸ்கின் வந்து யங்காக இருக்கணும், ஹெல்த்தியாக எப்பயுமே இருக்கணும் ஃபேஸில் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை நீங்கள் தாங்கிக்கணும். ஆனால் நீங்கள் இதை டெய்லி விடாமல் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் லைஃப் லாங் விடாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். சரி தானே? நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் என்னுடைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறது வெறும் சோப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்கவுங்க ஃபேஸ்க்கு என்ன பவுட்ரு யூஸ் பண்ணுமோ சாதாரண பவுட்ரு இவ்வளோதான். இந்த பியூட்டிக்கு பவுடர்லாம் சொல்லுவாங்கள்ல,
பியூட்டிக்கு தனியாக பவுட்ரு, இந்த ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீமு அதை மூஞ்சியில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் டால்கம் பவுட்ரு போட்டுட்டு, அது என்ன பவுட்ரு ஏதேதோ பவுட்ரு சொல்லுவாங்க, அதை போட்டு அப்புறம் மேலே நம்ம எல்லா பவுட்ரு யூஸ் பண்ணுறோமோ அதை தூக்கி போடுறது, அந்த வேலையே கிடையாது நமக்கு. சரி தானே? ஒன்லி சோப்பு போட்டு கழுவிட்டு வந்து தொடச்சதுக்கப்புறம் சாதாரணமாக நான் என்ன பவுடர்னு கூட நான் சொல்லிடுறேன். இது கொம்பு, இதை பாண்ட்ஸ் ட்ரீம் ஃப்ளவர். சரி தானே? இது நான் காலேஜ் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த பவுடர் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் சொல்கிறத கேட்டு அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் நானும் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு என்னமோ விளம்பரம் வரும்போது டிவியில் ஆட் போடும்போது இதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு, ஒரு அட்ராக்ஷனில் தோணுச்சு. ஆனால் யூஸ் பண்ணதுலேருந்து நல்லா இருந்துச்சு. அதனால நம்ம ஸ்கின்னே ரொம்ப சென்சிட்டிவ், இது நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது, இது எதுக்கு அடுத்து மாதம் ஜாமான் போடும்போது எதுக்கு வேறு ஒரு ப்ராடக்ட் மாற்றணும், இப்படியே வச்சுக்கலான்னு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த பவுடரோட சீக்ரெட்டு, இந்த பவுடரோட பெனிஃபிட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து சென்ட்டு போட தேவையில்லை, இந்த பவுடரை யூஸ் பண்ணாலே போதும். சரி தானே? நம்ம வந்து நம்ம அக்குள் இங்கெல்லாம் நம்ம வந்து பவுடர் அடிப்போல குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் பவுடர்லாம் அடித்ததுக்கப்புறம் எல்லோரும் என்ன, ஒரு சிலர் ரொம்ப சில பேருக்கு வேர்த்து ஒழுகும். சரி தானே? அப்போ வந்து ஸ்மெல் அடிக்கும். அதனால எல்லா பேரும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்டு போடுவாங்க, பாடி ஸ்ப்ரே அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமே ஜஸ்ட் இந்த பவுடரே வந்து என்ன பண்ணாலும் வேர்க்கத்தான் செய்யும். மனுஷன்னா வேர்க்கத்தான் செய்யும். ஆனால் அது வந்து வெளியே ஸ்மெல் வராமல் இருக்கிற அளவுக்கு நம்மளை பாதுகாக்கும் இந்த பவுட்ரு. பாண்ட்ஸ் ட்ரீம் ஃப்ளவர். இது தாண்டி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, அப்போ நான் வேறு பவுட்ரு யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களாம் அதை யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து சென்ட்டு யூஸ் பண்ணணும், பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. ஆனால் சென்ட் வந்து ஒரு சிலருக்கு சேராது கரெக்டாக, அதனால சிலருக்கு புண்ணு வந்துடும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால. அப்போ இந்த பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. பாண்ட்ஸ் ட்ரீம் ஃப்ளவர் இதை போட்டாலே போதும். பவுடரில் தனியாக பாடி ஸ்ப்ரே அது இதெல்லாம் நமக்கு வந்து தனியாக ஸ்மெல்லுக்காக புதுசாக ஒன்று போடணும்னு அவசியம் இல்லை. அது அப்படியே நேச்சுரலாக நான் வந்து எல்லாரும் லைஃப்பில் என்ன யூஸ் பண்ணுவாங்க, சோப் போடுவாங்க, பவுடர் அடிப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. அந்த லெவல்லே பெஸ்ட்டாக நம்மளை வந்து ஷைன் பண்ணிக்க, நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்படி பெஸ்ட்டாக வச்சுக்கிறது எப்படி அப்படின்றத கற்றுக்க ஆரம்பித்தேன். என் லைஃப்பில் கற்றுக்க ஆரம்பித்து இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு அப்படியே விடாமல் எத்தனை ப்ராடக்ட் யார் மாற்றி யூஸ் பண்ணி என்கிட்ட பந்தா காட்டிக்கிட்டு என்ன பண்ணாலும் நான் மாறவே மாட்டேன். நான் என்னோடதுல அப்படியே தான் இருப்பேன். அதனால தான் என் லைஃப்பில் வந்து என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் கவலைப்படாமல் ஜாலியாக சுற்றுறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் நம்மளுக்கு வந்து சில ஹாப்பினஸ் நமக்கு கொடுக்கும் அப்படின்றது ஆணித்தரமான உண்மை. அதை வந்து நம்மளால் மறுக்கவே முடியாது. சரி, இதில் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் சில நேரங்களில் நமக்கு சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுக்கும். கரெக்டாக? இந்த பவுட்ரு பாண்ட்ஸ் ட்ரீம் ஃப்ளவர் சரி தானே? அப்போ இதெல்லாம் தாண்டி மேக்கப் போடுவேன். வெளியே போகும்போது வைக்கும்போது யூடியூப்பில் வீடியோ போடும்போது முதல்லலாம் போடுறது இல்லை மேக்கப்லாம். ஆனால் இப்போலாம் சரி சும்மா போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அப்படி போடுறது. அதுலேயும் நான் சொல்கிறேன், எனக்கு எல்லாமே சென்சிட்டிவ் தானே, அப்போ நான் எல்லாமே பார்த்து தானே யூஸ் பண்ணுவேன். அதனால எல்லாருக்கும் சொல்கிறேன். இப்போ என்ன மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் யாருக்கெல்லாம் இருக்கோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி உங்கள் மேலே இருக்கிற ஒரு கேர். என்கிட்ட வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்டீங்க, எப்படி ஸ்கின்னை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது. ஏன்னா நான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா சும்மா இல்லை, யோகா மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி உடம்பையும் வச்சுருக்கிறேன். அதனால அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் எப்படி உங்களை மாதிரி இருக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. அதே மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. அதனால நான் யூஸ் பண்ணுறத சொல்கிறேன். ஓகேவா? எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் சொல்கிறேன். யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யூஸ் பண்ணாமலும் போகலாம், உங்கள் விருப்பம். நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நான் சொல்கிறது இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ இது வந்து 3 வருஷம், இது வந்து 10 வருஷம் நினைக்கிறேன். 10 வருஷமாக இதே தான் போயிட்டுருக்கு. இது ரெண்டும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? முடிஞ்சு சோப்பு பவுட்ரு முடிஞ்சு. பாப்பாவுக்கும் நான் இதே சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் பவுட்ரு வந்து இந்த பவுடரில் இது வந்து அடல்ட் பவுட்ரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 வயசுக்கு அப்புறம் தான் இந்த பவுடரே நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், இல்லை ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அப்படி கூட வச்சுக்கலாம். அடல்ட்டுக்கு முன்னாடி
ஒரு 13 வயசு வரைக்கும் இந்த பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. வேற பவுடர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் விருப்பம். நான் பேர்லாம் இந்த பவுடர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி விளம்பரம் பண்ண விரும்பலை. அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பவுடரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பாண்ட்ஸ் ட்ரீம் ஃப்ளவர் வந்து அடல்ட் ஆனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அடல்ட் ஸ்கின்னுக்கு தான் இது வந்து செட் ஆகும். ஓகேவா? குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணால் புண்ணு வந்துடும். ஓகேவா? பாப்பாவுக்கு என்ன பவுடர்னா கோகுல் சாண்டல். அவள் வந்து பேபியாக இருந்த வரைக்கும் பேபி கேர் ப்ராடக்ட் தான். அதை நான் மாற்றவே இல்லை. அது முடிச்சு கிட் ஆனதுக்கப்புறம் ப்ராடக்ட்லாம் மாற்றினேன். அப்போ வந்து பவுடர் வந்து கோகுல் சாண்டல் பவுடர் தான் பாப்பாவுக்கு எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். நல்லா இருக்குது. இப்போ 2 வருஷம் ஆகுதா, அவள் கிட்ட ஆனதுலேருந்து 2 வருஷம் ஆகியிருக்கா. 4 வயசு 5 வயசு, இப்போ 5 வயசுக்கு வந்துட்டான். நான் கோகுல் சாண்டலு இல்லை 3 வயசுலேருந்தே இதைத்தான் யூஸ் பண்ணுறேன். ஆமாம் 3 வருஷம் ஆகுது. 2 வயசு வரைக்கும் பேபி. ஓகேவா? முடிச்சுட்டு இந்த கோகுல் சாண்டல் பவுடரு இப்போ அவள் ஸ்கின் நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே, நல்லா இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு 2 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் பவுடர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த விஷயத்துக்கு போகலாம். லிப்ஸ்டிக். எனக்கு இது வந்து நான் எப்பயும் யூஸ் பண்ணுறது என்ன லிப்ஸ்டிக்னா லாக்மி ப்ராடக்ட் தான். இது ஹெர்பல் ப்ராடக்ட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணணும் அப்படி இப்படி விளம்பரத்தில் போட்டுட்டு அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி ஏமாந்து போகாதீங்க. நீங்கள் லிப்ஸ்டிக்குன்னு முடிவு பண்ணிட்டாலே அது வந்து கெமிக்கல் தான். நீங்கள் வந்து நேச்சுரலாக இருக்கணும்னா லிப்ஸ்டிக்கே போடக்கூடாதுங்க. லிப்ஸ்டிக் போட்டு உங்களுடைய லிப்ஸை வந்து ஷைனாக காட்டிக்கணும் பப்ளிக் பிளேஸில் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாலே அப்போ கொஞ்சம் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் உங்களுடைய ஸ்கின்னை வந்து பாதிக்காத அளவுக்கு என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, எத்தனை நாள் நீங்கள் இதே யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து உங்களுக்கு ரிவ்யூவாக சொல்கிறேன். சரி தானே? எனக்கு வந்து நான் நிறைய லிப்ஸ்டிக் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து எப்பயுமே புண்ணு தான் வரும். லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு இப்போ ஒரு ஃபங்க்ஷனாக தான் போடுவேன். நான் டெய்லி லிப்ஸ்டிக்லாம் போட மாட்டேன். போட்டுட்டு மறுநாள் வந்து பார்த்தா ஃபுல்லாக உறிஞ்சு கிடக்கும். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் நான் லாக்மி லிப்ஸ்டிக் காலேஜ் படிக்கும் போது நான் வந்து எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லைஃப்பில். லாக்மி லிப்ஸ்டிக் வந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வெறும் லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா நீங்கள் லாக்மியாகவே இருந்தாலும் வெறும் லிப்ஸ்டிக் போட்டால் அந்த உதடு உயிரிறது இருக்கத்தான் செய்யும். அந்த லிப்ஸ்டிக் போட்டுட்டு மறுநாள் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உதடு ஃபுல்லாக உறிஞ்சு கிடக்கும். அதுக்கு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து லாக்மி லிப்ஸ்டிக் தான். அதில் நீங்கள் உங்கள் லிப்ஸுக்கு என்ன கலர் போடணும்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து இப்போ புதுசாக இது வாங்கியிருக்கேன். முதல்ல வந்து லாக்மி ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணல, ஆனால் இந்த ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃபாரெவர் மேட் அப்படின்றது இப்போ யூஸ் பண்ணுறது, இப்போ ரீசெண்டாக வாங்கினது. அதுக்கு முன்னாடி வந்து வேறு ஏதோ ஒரு இது ஃப்ளேவரில் வாங்கியிருந்தேன் லாக்மிலே. அது இப்போ வந்து இதுதான் இருக்குன்னாங்க, அதனால வேறு வழி இல்லாமல் வாங்கியிருக்கிறேன். சரிதானே? ஆனால் நல்லா இருக்குது. வாங்கின லிப்ஸ்டிக் விட இது உண்மையிலே நல்லா இருக்குது. ஃபாரெவர் மேட் லிப்ஸ்டிக். சரிதானே? லாக்மி. ஓகேவா? கலர் வந்து இந்த கலரு, இது என்ன சொல்லுவீங்க, பிங்க்கு. சரிதா? பிங்க் கலரு. இது ஒரு மாதிரி கலர் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதுதான் போட்டிருக்கேன். ஓகேவா? ரொம்ப ஷேடும் தெரியாது. ஆனால் நான் யூடியூப்பில் அந்த சாரீ கட்டி வீடியோ போட்டிருந்தப்ப அதில் வந்து ஃபுல் மேக்கப்பில் இருப்போம். அப்போ அதில் வந்து ரொம்ப ஷேடாக இருந்தால் தான் அது பார்க்க கரெக்டாக இருக்குன்றதுக்காக நான் ரொம்ப போட்டு அப்பி வச்சுருப்பேன். இப்போ சும்மா நார்மலாக ஜென்ரலாக போடும்போது இப்போ லைட்டாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஷேடு தெரியல, லைட்டாக ஒரு கோட்டிங் தான். ஒரு கோட்டிங் கொடுத்தா இப்படி இருக்கும். சரி தானே? நல்லா இருக்குல்ல? ரொம்ப அசிங்கமாக தெரியாத அளவுக்கு ரொம்ப லிப்ஸ்டிக் போட்டு பார்க்க ஒரு மாதிரி விகாரமாக இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா இருக்குல்ல? அதனால இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உதடு உரிகிற ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்கு வந்து இது மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, இது கூட சேர்த்து இன்னொன்று சொல்கிறேன். அது என்னன்னு பாருங்கள்.
லிப் பாம் நீங்கள் எப்பயுமே வந்து உங்களுக்கு லிப்ஸ் வந்து உறிஞ்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விரும்புறீங்க, ஆனால் லிப்ஸ்டிக் போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. லிப்ஸ் உறிஞ்சு வரக்கூடாதுன்னா லிப்ஸ்டிக் போடக்கூடாது ஜென்ரலாக, ஆனால் லிப்ஸ்டிக் போடணும் உங்களுடைய ப்ரொஃபஷனுக்காக நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி வெளியே போகும்போது லிப்ஸ்டிக் போட்டால் தான் பார்க்க மதிக்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தப்பு இல்லை. ஏன்னா இந்த காலம் அப்படித்தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து உதடுல ஈரப்பதம் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்போ அவங்களுக்குலாம் வந்து வெளியே போகும்போது லிப்ஸ்டிக் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அவங்களுக்கே வந்து அப்போ தான் ஈரப்பதம் கிடைக்கும் உதடுக்கு. அதுவும் ரொம்ப முக்கியம். உதடு வெட்டாக வச்சுக்கணுன்றதுக்காகவும் சில பேர் வந்து லிப்ஸ்டிக் போடுவாங்க. அதனால லிப்ஸ்டிக்ன்றது ஒரு தப்பான விஷயம்லாம் கிடையாது. ஓகேவா? நம்ம போடுற அளவை பொறுத்து இருக்குது, யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து இருக்குது. தூங்கும் போது கூட சரோஜா தேவி மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டே தூங்குற கேஸு அந்த மாதிரி இருந்தால் தான் பிரச்சனை. மற்ற நேரம் சும்மா வெளியே போடுறோம் அதெல்லாம் வந்து தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்கப் போட்டுக்கிறது தப்பே இல்லை. நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், அந்த மேக்கப்பை நம்மளுடைய ஸ்கின்னுக்கே ஆபத்து வர அளவுக்கு இல்லாத அளவுக்கு எப்படி மெயின்டைன், ஹெல்த்தியான மேக்கப் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படி வாழ்ந்தோம்னா மேக்கப் வந்து ஒரு தப்பே கிடையாது. அதுதான் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதை வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா? ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லிப்ஸ்டிக் இப்போ நான் காமிச்சேன், அந்த லாக்மி போடணும் விருப்பப்படுறவங்க லாக்மி, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது லிப்ஸ்டிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு எப்பயுமே தயவு செய்து லிப் பாம் போட்டுக்கோங்க. லிப்ஸ்டிக் மேலே லிப் பாம் போட்டால் தான் அந்த நீங்கள் எந்த லிப்ஸ்டிக் எவ்வளோ பெரிய சில லிப்ஸ்டிக் வந்து அந்த லிப்ஸ்டிக்லேயே உள்ளே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும், அதை எடுத்து இப்படி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. அது அடித்தா உங்களுக்கு அந்த லிப்ஸ்டிக் போட்டால் உங்களுக்கு வந்து வெட்டாக இருக்கும், ட்ரை ஆகாது. ஆனால் இந்த மாதிரியான லிப்ஸ்டிக்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரை ஆயிரும். அப்போ கொஞ்ச நேரத்துலேயே உதடு உரிய ஆரம்பித்ததுமே உங்களுக்கு வந்து அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும் லிப்ஸு. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிப் பாம் வந்து லிப்ஸ்டிக் எந்த லிப்ஸ்டிக் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. வெட் லிப்ஸ்டிக் இல்லாமல் ட்ரை லிப்ஸ்டிக் நீங்கள் எது போட்டாலும் அது மேலே வந்து லிப் பாம் போட்டுக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அடுத்து நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய வாயை வந்து கழுவுற வரைக்கும் கோட்டிங் அப்படியே இருக்கும். கோட்டிங் வந்து களையாது. சரியா? வாயை கழுவிட்டிங்கன்னா களைஞ்சிடும். தண்ணி தொட்டு வாயை கழுவிட்டீங்க இல்லை துணியை வச்சு தொடச்சிட்டிங்கன்னா எதுவாக இருந்தாலும் களைஞ்சுதான் போகும். ஓகேவா? அப்படி ஆகாமே வந்து வெறும் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு விட்டிங்கன்னா சும்மா கொஞ்ச நேரத்துல அதுவாகவே உறிஞ்சு களைஞ்சிரும். அப்படி களையக்கூடாது. நம்மளா தொட்டு கலைக்கிற வரைக்கும் களையக்கூடாதுன்னா லிப்ஸ்டிக் போட்டு மேலே வந்து எப்பயுமே லிப் பாம் போட்டுக்கோங்க. எந்த லிப் பாம் உங்களுக்கு எந்த லிப் பாம் வந்து உங்களுக்கு செட் ஆகுதோ அதை போட்டுக்கோங்க. அப்போ வந்து வெட்டாக இருக்கும் உங்களோட லிப்ஸு. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படின்னு இருக்காவும் போடுற இது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறம் லிப் பாம் கண்டிப்பாக போடணும். இது என்னுடைய சஜஷன். நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன் பல வருஷமாக, நல்லா இருக்குது. நான் என்ன லிப் பாம்னா இது வரைக்கும் வந்து ஹிமாலயா லிப் பாம் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த பனிப்பத்து வரும்ல பனிக்காலத்தில், அப்பயுமே அதையே நீங்கள் நைட்டு தூங்கும்போது லிப்ஸ்டிக்லாம் போடாமல் நைட்டு தூங்கும்போது வெறும் லிப் பாம் மட்டும் ஹிமாலயா லிப் பாமை மட்டும் போட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சு பாருங்களேன், பனிப்பத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். லிப்ஸ் வந்து திருப்பி நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அதனால லிப் பாம்ன்றது நீங்கள் லிப் கேர் அதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், அது ஒரு மெடிசினாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பியூட்டி கேருக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி தானே? லிப்ஸ்டிக் போட்டுட்டு லிப் பாம் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து லிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னாலும் லிப்ஸ்டிக்லாம் எதுவும் போடாமல் வெறும் லிப் பாமை போட்டுட்டு நைட் போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். லிப்ஸில் இருக்கிற ப்ராப்ளமையும் சரி பண்ணும். அப்படின்றது எனக்கு என்னோடய லிப்ஸில் வந்து எப்போ பார்த்தாலும் பனிப்பத்து வந்துகிட்டே இருக்கும். அது என் லிப்ஸே அப்படிதான். சின்ன வயசுலேருந்து அது பிறவியிலே இருக்கிறத மாற்ற முடியாதுல்ல, அதுக்கு இதை போட்டு தான் மேக்கப் நான் வந்து சரி பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையில். அப்போ பனிக்காலம் வந்துருச்சுனால இந்த லிப் பாம் வந்து எனக்கு ரொம்ப உதவும். நைட் ஆயிடுச்சுனால லிப் பாம் போட்டுட்டு தான் தூங்குவேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக பனிப்பத்து வந்து உறிஞ்சு புண்ணு வந்து ரத்தம் ஒழுகி அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அதனால லிப் கேருக்காக நான் வந்து போடுவேன். மற்றபடி மேக்கப் போடும்போது லிப்ஸ்டிக் போட்டுட்டு இதே லிப் பாமை நான் போடுவேன். போட்டால் தான் எனக்கு வந்து மேக்கப் கம்ப்ளீட்டாக ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். அதனால இப்போ வீடியோலலாம் நீங்கள் பார்க்குறீங்களா ஷைனாக தெரியுதுன்னா அது வெறும் லிப்ஸ்டிக் மட்டும் காரணம் இல்லை. லிப்ஸ்டிக் போட்டு லிப் பாம் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு லிப் பாம் போட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது ஹிமாலயா லிப் பாம். இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நான் கடைக்கு போய் ஹிமாலயா கேட்டப்போ தீர்ந்து போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அதனால் அவசரத்துக்கு
வேறு வழி இல்லை. அப்போ வந்து என் பர்த்டே வருதா, அதனால பர்த்டே வரும்போது நல்லா மேக்கப்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்காக அவசரமாக வாங்கி ஆகணும், வேறு வழி இல்லைன்றதுக்காக இந்த லிப் பாம் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அந்த ஹிமாலயாவில் எப்படி இருந்துச்சோ அதே தான். எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரில. ஆனால் இதை சொல்லணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. அதாவது இதே எல்லாரும் யூஸ் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வேணால் சொல்லுவேன். இது வந்து பஞ்சாராஸ் நல்லா தான் இருக்குது. ஆனாலுமே என்னோடய ஹிமாலயா லிப் பாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அடுத்து இது முடிஞ்சிருச்சுன்னா தீர்ந்துருச்சுன்னா நான் அடுத்து ஹிமாலயா தான் வாங்குவேன். சரி தானே? இதுவும் ஆனால் நல்லா தான் இருக்குது. அலோவேரா தான் பஞ்சாராஸ்லேயும் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஹிமாலயா லிப் பாம் யூஸ் பண்ணப்போ அலோவேரா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால அதே இதில் நான் வந்து பார்த்து வாங்கிக்கிட்டேன். சரி தானே? இதுதான் நல்லா இருக்கும். லிப் பாம்லேயே நிறைய டைப் இருக்குது. அலோவேரா லிப் பாம் தான் நல்லா இருக்கும். முக்கியமாக ஹிமாலயா ப்ராடக்ட் வந்து எப்பயுமே எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும். சரி தானே? அதில் லிப் பாம் யூஸ் பண்ணிங்கன்னா லிப்புக்கு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு வந்து சரி பண்ணும். சரி, இது முடிஞ்சா அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? கண்ணுக்கு வரும். கண்ணுக்கு மை அழகு அப்படி. சரி, அப்படி கண்ணுக்கு வந்து கண்டிப்பாக மேக்கப் போடும்போது, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் இல்லை யூடியூப்பில் நான் வந்து என்னைக்காவது லுக்காக தெரியுறோம் அப்படின்னு விருப்பப்பட்டால் மட்டும் நான் வந்து ஐ மேக்கப் போடுவேன். மற்றபடி சும்மா டெய்லி கண்மையெல்லாம் போட மாட்டேன். நான் ஐ மேக்கப் நான் அதிகமாக போட மாட்டேன். ஃபங்க்ஷன் போனால் மட்டும்தான் மேக்கப் போடணும்னு எப்போ நினைக்கிறேனோ அப்போ மட்டும்தான் ஐ மேக்கப் போடுவேன். சரி தானே? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னென்ன ஐ மேக்கப் நான் பண்ணுவேன்னா, ஐலைனர் போடுவேன். இன்றைக்கி நான் போடலை, ஆனால் போடுவேன். மேக்கப் போட்டால் இன்றைக்கி நான் மேக்கப்லாம் போடல, சும்மா ஜென்ரல் இதுதான். ஐலைனர் போடுவேன். அடுத்து வந்து கண்மை போடுவேன். கண்ணுக்கு கீழே காஜல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கண்மை போடுவேன். அதுக்கான ப்ராடக்ட் நேமை மட்டும் நான் சொல்கிறேன். சரியா? ஏன்னா நான் இதெல்லாம் வந்து வருஷ கணக்காக யூஸ் பண்ணுறது, எனக்கு எந்த பிரச்சனையும் வரல, அதனால நான் சொல்கிறேன். இது வந்து கொலோசல் காஜல். ஓகேவா? இதுதான் நான் வந்து பல வருஷமாக கண்ணுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்ணுக்கு கீழே. ஓகேவா? இல்லை உங்கள் வீட்டிலே நீங்கள் மை எடுத்து கண்மை போடுறீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியெல்லாம் போட முடியாதவங்க கடையில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்கன்னா இந்த கொலோசல் காஜல் அப்படின்றத வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது தாண்டி இன்னொரு காஜல் இருக்குது, எலைட் 18 அப்படின்னு சொல்லி ஒரு காஜல் இருக்குது. அது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது. L18 நினைக்கிறேன், ELLE 18 அப்படின்னு சொல்லி இருக்கும். அது விளம்பரத்துக்கு வந்து இவங்க வருவாங்க. யாரது? இந்த விராட் கோலி ஒய்ஃப் யாரு? அவன் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. அனுஷ்கா தானே? அனுஷ்கா. அவங்க வருவாங்க. அனுஷ்கா சர்மாவா? அவங்க வருவாங்கல்ல, அந்த விளம்பரம் அதில் இருக்கக்கூடியது கொலோசல் L18 அப்படி சொல்லி இருக்கும். அந்த காஜலும் நல்லா தான் இருக்கும். அது ஆனால் நான் யூஸ் அது அப்பயும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அதில் கூட எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த காஜல் வந்து இப்போ நான் ரொம்ப ஒரு 5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா இருக்குது. கண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும், கண்ணுக்கு வந்து அரிப்பு வராமல் இருக்கும். அந்த மாதிரி காஜல் போட்டால் சிலருக்கு இப்போ ரொம்ப நேரம் நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோன்னா கண்ணுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அரிப்பு வந்து கண்ணில் தண்ணி வந்துருச்சுன்னா அது கஷ்டம். நம்ம லுக்கே மாறி போயிடும், அசிங்கமாயிடும். அப்படி இருக்கக்கூடாது, கண்ணில் தண்ணி வராமல் நல்ல கண்மையாக இருக்கணும் அப்படின்னா இந்த கொலோசல் காஜல் அப்படின்றது கண்ணில் தண்ணி வராது, நல்லாயிருக்கும். ரொம்ப போட்டு அப்படிங்கன்னா எந்த காஜல் எந்த கண்மை போட்டாலும் தண்ணி வரத்தான் செய்யும். அளவாக போடுங்க. அளவாக போட்டிங்கன்னா மையை போட்டு தீட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். அளவாக போட்டிங்கன்னா இது நல்லாயிருக்கும். ஓகேவா? இது தாண்டி நான் யூஸ் பண்ணது, காலேஜ் படிக்கும்போது யூஸ் பண்ணது சொல்கிறேன். ஹிமாலயா காஜலும் நல்லாயிருக்கும். அது வந்து எப்படின்னா லிப்ஸ்டிக் மாதிரியே இருக்கும். அது இப்போ நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா கிடைக்கிறது இல்லை. அதுதான், கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். இப்படி இருக்கும். இதெல்லாம் பிளாக் கலர். இந்த என் பாப்பா கூட வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துருங்க. பாப்பாவுக்கு நெத்தியில் பொட்டு வைப்போல, அதுக்கு இந்த இதை வச்சு விட்றேன். ஆனால் அதில் ஹிமாலயாவில் சாதா ப்ராடக்ட்டு. இதிலே வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஹிமாலயா யூஸ் பண்ணேன். இதுதான் இப்போ பாப்பாவுக்கு நெத்தியில் பொட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இது வந்து அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு இப்படின்னு வச்சாலே நல்லா நெத்தியில் பொட்டு கரெக்டாக வந்துக்கும், ஷேப்பாக வட்டமாக. அதனால தான் இது வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஐயோ சாரி. இது வந்து ரொம்ப பாயிண்ட்டாக இருக்கும்.
சரி தானே. இதை வந்து இப்படி கண்ணில் வரைஞ்சிக்கலாம், கீழே கண்ணுக்கு கீழே கண்மைக்கு யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி இருக்கும் அந்த ஹிமாலயா காஜல். நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னன்னா அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நீங்கள் வில்லேஜ் ஏரியாலெல்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, அந்த ஆன்லைன்னாலே வர வர நான் வெறுத்துட்டேன். நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணுவோம், அவங்க வேற ஒன்று கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஆன்லைனில் ப்ராடக்ட் விற்கிறவங்களே இப்போ வந்து அமேசான்லேருந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து எதுவுமே இப்போ சரியில்லை, எனக்கு பிடிக்கிறதும் இல்லை. அதில் ஒரு மாதிரி வெறுத்து ஒதுக்கிட்டேன். இனிமேல் கடையில் என்ன விற்கிதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னா, கடையில் போனோம்னா வந்து இந்த இது தான் வச்சுருக்குறாங்க. கொலோசல், அப்புறம் L18 இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. லாக்மி அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுலேயும் கண்மையெல்லாம் இருக்குது. இது நல்லா இருக்குது. இப்போ 5 வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குது. ஹிமாலயாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் முதல்ல காலேஜ் படிக்கும்போது அதான் யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் இப்போ காமிச்சேன்ல அந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் யூஸ் பண்ணுறது கஷ்டம். இது என்ன பிரச்சனைனா, இங்கே பாருங்களேன், இது வந்து நீங்கள் கண்ணில் லைட்டாக அழுத்திட்டா கூட உடஞ்சி கீழே விழுந்துடும், வேஸ்ட்டாக போயிடும். இது வந்து நல்லா பார்த்து பக்குவமாக வரைய தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். உங்கள் கை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தீங்க, அப்படி முரட்டுத்தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஈஸியாக 1 நிமிஷத்தில், அவ்வளோ காசு போட்டு வாங்கி 1 நிமிஷத்தில் உடஞ்சி வேஸ்ட்டாக போயிடும். அதனால உங்களுக்கு பெஸ்ட்டு கண்மை போடணுன்னா பெஸ்ட்டு எதுனா, இப்போ நான் இந்த இது காமிச்சிடல, இதில் கம்பெனி ப்ராடக்டாக பார்த்து வாங்கினீங்கன்னா ஹிமாலயா, அது பஞ்சாராஸ், அது இதுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி கம்பெனி ப்ராடக்டாக பார்த்து வாங்கி அதில் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. இது வந்து என்ன ஆகும்னா, முரட்டுத்தனமாக கை யாருக்கு இருந்தாலுமே இது வச்சு நீங்கள் அப்ளை பண்ணாலும் எந்த பிரச்சனையும் வராது. அது பாட்டுக்கு இருக்கும், ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். இது வந்து சரி தானே. இது வந்து சீக்கிரமாக தீந்து போயிடும். இது கண்மை முடிஞ்சிருச்சா. அடுத்து வந்து என்னதுன்னா, எல்லாமே நான் என்ன சொல்கிறேன், எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது எக்ஸ்பைரி டேட் இருக்கணும். பேக் பண்ணதுலேருந்து 1 வருஷமாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் டேட் இருக்கணும். அப்படி தான் பார்த்து வாங்கணும். எந்த பியூட்டி ப்ராடக்ட், எந்த சோப்பு எதுவாக இருந்தாலும் சரி, பவுட்ரு எதுவாக இருந்தாலும் எக்ஸ்பைரி டேட் பார்க்காம தயவு செய்து வாங்காதீங்க. எக்ஸ்பைரி டேட் அதில் போடலைன்னா வாங்காமல் வந்துருங்க. சரி தானே. ஏன்னா அதனால் பல பிரச்சனைகள் வரும். அடுத்து வந்து ஐலைனர் சொன்னல, இங்கே ட்ரா பண்ணுறது. ஐலைனர் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, டேஸ்லர். எப்பயுமே இதுதான் டேஸ்லர். வந்து காலேஜ் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஐடெக்ஸ் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து வந்து டேஸ்லருக்கு மாறிட்டேன். ரெண்டுமே ஒன்று தான், மாற்றி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போதைக்கு என்ன கிடைக்குதோ இந்த 2 ப்ராடக்ட்டில் மாற்றி வாங்கிக்குவேன். அப்போது அந்த டைம் போகும்போது எனக்கு என்ன 2ல் எது கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன். டேஸ்லர் நல்லாயிருக்கும். சரி தானே. இந்த பாயிண்ட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கையில் அடித்து காட்டுறேன். அதாவது இப்படி இருக்கும். நல்லா நீங்கள் போட்ட ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து இது காஞ்சிரும். சரியா. போட்டுட்டு நீங்கள் 2 நிமிஷம் மட்டும் கண்ணை மூடி அப்படியே இருந்துட்டு அப்புறம் கண்ணை திறந்துட்டிங்கன்னா அது ஒட்டாது. ஐலைனரில் அது ரொம்ப முக்கியம் இல்லை. டேஸ்லர் நல்லாயிருக்கும். சரியா. இது சொல்லிட்டேன்னா, அடுத்து வந்து என்னது, இவ்வளோதான். நான் எந்த ஒரு க்ரீமும் யூஸ் பண்ண மாட்டேன், எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதனால சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. ஓகேவா. இதை வச்சே நான் வந்து என்னுடைய ஸ்கின் கேர், என்னுடைய பாடி மெயின்டெனன்ஸ் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில். அடுத்து வந்து ஷாம்புக்கு போவோம். கூந்தலின் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம். நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் என்னோடய கூந்தல். உண்மையிலே ஸ்மெல்லாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஷாம்புலே வந்து நிறைய ஷாம்பு மாற்றும் போது அந்த ஸ்மெல் வரலை. ஓகேவா. ஸ்மெல் இருக்கும், தலை குளிச்ச அன்னைக்கு மட்டும் ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சிட்டோன்னா அந்த எண்ணெயோட ஸ்மெல்லுக்கு நம்ம ஹேர் மாறிடும்ல, அந்த ஸ்மெல்லுக்கு போயிடும்ல. அப்படி வராது. எண்ணெய் தேய்ச்சாலும் அந்த ஷாம்புவோட ஸ்மெல்லு அப்படியே இருக்கணும்னா அதுக்கு இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ என் பாப்பாவுக்கு இதே ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பேபி ஷாம்புலேருந்து கிட்டு ஆனதுக்கப்புறம் ப்ராடக்ட் மாற்றுவோம்ல, ஷாம்புவும் மாற்றிட்டேன். இதில் ஹிமாலயாவில் நிறைய டைப் ஷாம்பு இருக்குது. ஆனால் அது எதுவுமே எனக்கு செட் ஆகலை. ஓகேவா. அதெல்லாம் நான் ஒவ்வொன்றா மாற்றி யூஸ் பண்ணப்போ செட் ஆகாதப்ப ஜென்டில் டெய்லி கேர். சரி தானே. ப்ரோட்டீன், நேச்சுரல் ப்ரோட்டீன் ஷாம்பு. லைன் பை லைன் ரீட் பண்ணணும், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நீங்கள் கடையில் போகும்போது ஹிமாலயாவில் நீங்கள் ஷாம்புன்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்க வெரைட்டி இருக்குமா, எதையாவது தூக்கி கொடுத்துருவாங்க. அப்படி நீங்கள் வாங்கிட்டு வராதிங்க. ஆன்டி டேண்ட்ரஃப், ஆன்டி ஹேர் ஃபால். இந்த பிரச்சனை ஆன்டி ஹேர் ஃபால்னால் தெரியுங்களா, முடி உதிர்வு. அந்த பிரச்சனை இல்லாதவங்க அதை போட்டிங்கன்னா முடி உதிரும்.
முடி உதிர்றவங்க ஆன்டி ஹேர் ஃபால் யூஸ் பண்ணிங்கன்னா முடி உதிர்வை குறைக்கும். முடி உதிர்வு இல்லாதவங்க அந்த ஷாம்பு வாங்கிட்டு போய் நல்லா இருக்கிற முடியை கெடுக்கிற மாதிரி வாங்கிட்டு போய் போட்டிங்கன்னா முடி எக்ஸ்ட்ரா உதிர ஆரம்பிச்சிடும். அப்போ அது முடி உதிர்வு இல்லாதவங்க ஆன்டி ஹேர் ஃபால் யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் ஹேர் வந்து நார்மலாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குன்னா ஆன்டி ஹேர் ஃபாலு, ஆன்டி டேண்ட்ரஃப் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. முடியில் பேனு, டேண்ட்ரஃப், பொடுகு தொல்லையெல்லாம் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு பேர் வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. ஹிமாலயா ஷாம்புவில் எல்லாமே நல்லாயிருக்கும் ப்ராடக்ட்டு. ரொம்ப வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணது. சரியா? டேண்ட்ரஃப் இல்லாதவங்க ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா டேண்ட்ரஃப் வந்துடும். பொடுகு தொல்லை இல்லாதவங்க அந்த ஆன்டி டேண்ட்ரஃப் யூஸ் பண்ணிங்கன்னா எங்கேருந்து உங்களுக்கு பொடுகு வரும்னே தெரியாது. தலை ஃபுல்லாக எனி டைம் அரைச்சிட்டே இருக்கும். சரி தானே? அப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் என் தலைக்கு இல்லைப்பா, எப்பயும் நார்மலாக என் தலையை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஹிமாலயா ஜென்டில் டெய்லி கேர் தினமும் இந்த ஷாம்பு நீங்கள் போட்டு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஹேரில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஆனால் முடி உதிர்வுக்கு வந்து தீர்வே கிடையாது இந்த உலகத்தில். இது கொரோனா லாக்டவுனில் வந்த ஸ்ட்ரெஸ்னால ஏற்பட்ட பிரச்சனை முடி உதிர்வு. அதெல்லாம் யாருனாலையும் மாற்ற முடியாது. இந்த ஷாம்பு போடுறதுனால உங்களுக்கு வந்து முடி உதிர்வு இல்லாமல் போயிடும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இப்பயுமே குளிச்சுட்டு வந்தேன்னா குளிச்சுட்டு பாத்ரூமில் எக்கச்சக்க முடி உதிர்ந்து கிடக்கும். அதெல்லாம் அள்ளி போட்டு தான் வர்றேன். தலை சீவி சிக்கெடுக்கும் போது எக்கச்சக்க முடி சீப்லேயும் இருக்கும், கையில் எக்கச்சக்கமாக வரும். அதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் எப்பயுமே நான் வர்றேன். அதனால முடி உதிர்வுக்கெல்லாம் வந்து தீர்வே கிடையாது. அதையும் தாண்டி முடி உதிர்ந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி முடி ஒரு சைடு வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாம்பூ யூஸ் ஆகும். அடுத்து தேங்காய் எண்ணெயும் சொல்கிறேன். ஹிமாலயா ஜென்டில் டெய்லி கேர் நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கும் யூஸ் பண்ணுறேன். பாப்பாவுக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா இருக்குது ஹேர். ஓகேவா? அடுத்து தேங்காய் வந்து நமக்கு எப்பயுமே பேராசூட்டு தான். சரி தானே? லைஃப் ஃபுல்லாக இதாக போயிட்டுருக்கு பேராஷூட்டு, தேங்காய். இது தாண்டி இந்த ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த இந்துலேக்கா அது இதுன்னு எதோ சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா எனக்கு ஹேரில் பிரச்சனையே வந்ததில்லை. அதனால் நார்மல் பேராசூட், தேங்காய், அப்புறம் வந்து ஹிமாலயா ஷாம்பு. அதில் ஜென்டில் அதுக்கு முன்னாடி ஹிமாலயாவில் நிறைய ஷாம்பு நான் யூஸ் பண்ணப்போ எனக்கும் ப்ராப்ளம் வந்துச்சு. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, முடியல ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமும் இல்லாதவங்க ஹிமாலயா ஜென்டில் டெய்லி கேர் நேச்சுரல் ப்ரோட்டீன் ஷாம்பு அப்படின்னு ஃபுல்லாக எழுதி வாசிச்சுட்டேன்னா அந்த மாதிரி இருக்கணும். அந்த ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேவா? அதெல்லாம் சொல்லியாச்சு. எல்லாமே முடிச்சிட்டோமா? கடையை விரித்து எல்லாத்தையும் பாட்டாக போட்டு முடிச்சாச்சு. இதெல்லாம் தான் என்னுடைய ஸ்கின் கேர் அண்டு ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ். மை ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் சீக்ரெட்டு இன்றைக்கி உடச்சி விட்டாச்சு. சரி தானே? இதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஸ்கின் வந்து எப்பயுமே ஹெல்த்தியாக இருக்கணும்னா யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ஹெல்தி ஃபுட்டு. சரி தானே? எனி டைம் ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் ஸ்கின்னை பாதிக்க தான் செய்யும், வெயிட்டு போடத்தான் செய்யும். ஜங்க் ஃபுட்டை குறைச்சிட்டு, ஜங்க் ஃபுட்டு சாப்பிடல தப்பில்லை, எவ்வளோ ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் உங்கள் ஊரில் என்னென்ன ஹெல்த்தி ஃபுட்ஸு கிடைக்குது நீங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் தவறாமல் சாப்பிட்ணும். கீரை, காய்கறி எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தவறாமல் கேரட்லாம் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி தானே? டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்டீங்கனாலே உங்கள் ஸ்கின் வந்து எப்பயுமே பளபளன்னு இருக்கும். ஸ்கின் கேர் ரகசியம் சொல்லட்டுமா? டெய்லி ஒரு பச்சை கேரட் அப்படியே தோலை மட்டும் சீவிட்டு அப்படியே கடிச்சு சாப்பிடணும். கேரட்டை வேக வச்சு சாப்பிட்றதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. கண்ணும் நல்லாயிருக்கும், ஸ்கின்னும் நல்லாயிருக்கும், உடம்பு முழுக்க ஸ்கின்னு நல்லா இருக்கும், ஷைனாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரே ரகசியம் தான், டெய்லி ஒரு கேரட்டு அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். ஹெல்த்தியாகவும் இருக்கும், பாடியும் ஹெல்த்தியாக இருக்கும், ப்ரோட்டீனும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். கேரட்டில் அவ்வளோ பல்லுக்கும் நல்லது. சரி தானே? பல்லு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? கேரட்டை நல்லா கடிச்சு சாப்பிட்றோம்ல, அதனால டெய்லி ஒரு கேரட்டு உங்கள் லைஃப் ஃபுல்லாக விடாமல் சாப்பிட்டு பாருங்களேன். காய்ச்சல் வந்தாலும் கேரட் சாப்பிடலாம். சில இது காய்ச்சல் வந்தால் சாப்பிடக்கூடாது. அதுலேருந்தும் இவங்க வந்து விலகி நிற்கிறாங்க. கேரட்டு உங்கள் லைஃபுக்கான ஒரு உங்கள் லைஃபுக்கான ஒரு ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லலாம். டெய்லி ஒரு கேரட் தவறாமல் சாப்பிட்டு பாருங்கள். டெய்லி ஒரு ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஆப்பிள் கூட நீங்கள் காய்ச்சல் வந்தால் சாப்பிடக்கூடாது, சளி பிடிக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கேரட்டு, அப்புறம் வாழைப்பழம், தினமும் ஒரு வாழைப்பழம்
எந்த வாழைப்பழம் கம்பெனின்று எந்த வாழைப்பழ வகையாக வேணாலும் இருக்கலாம். அவங்கவுங்களுக்கு எந்த வாழைப்பழ வகை செட் ஆகுதோ அதை சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் டெய்லி ஒரு வாழைப்பழம் தவறாமல் சாப்பிட்ணும். டெய்லி ஒரு கேரட்டு. மார்னிங் காலையில் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வெறும் வயிற்றுல டீ குடிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கேரட்டு, ஒரே ஒரு கேரட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டு இதை தவறாமல் உங்கள் லைஃப்பில் செஞ்சு பாருங்களேன். நீங்கள் எப்பயுமே ஹெல்த்தியாக இருக்க முடியும். சரி தானே? காய்ச்சல் வந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக மற்றவங்கள விட ஊசி போடாமல் மீண்டு வந்துட முடியும். ஊசி போடலன்னா டேப்லெட் போட்டுக்கலாம். சரி தானே? ஊசி போடும்போது ரொம்ப அதிகமாக அந்த மருந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுறதுனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். டேப்லெட்டுன்றது அந்த அளவுக்கு பிரச்சனை வராது. நமக்கு டேப்லெட்டை மட்டும் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு எந்திரிச்சாலே காய்ச்சல் சரியாக போயிடுது. அந்த அளவுக்கு உங்கள் உடம்பு நீங்கள் வச்சுக்கணும்னா சளி பிடிச்சாலும் சரி 2 நாளில் சரியாயிடும். அப்படி அந்த அளவுக்கு உங்கள் உடம்பு எப்பயும் நார்மலாக நீங்கள் வச்சுக்கணும். உடம்புல ஒரு டிசீஸ் வந்தாலுமே அதுலேருந்து மீண்டு எழுந்து திருப்பி செட்பேக் ஆகிடணும். அந்த மாதிரி இருக்கணும்னா கேரட் ஒரு பெரிய சீக்ரெட். ஓகேவா? டெய்லி ஒரு கேரட்டு, பச்சை கேரட் சாப்பிடணும். பச்சை கலர் இல்லை, கேரட்டை சீவிட்டு அப்படியே கடிச்சு சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உடம்பு முழுக்க நல்லது. ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ முடியும். அப்படி அதுவும் வாழைப்பழம், தினமும் ஒரு வாழைப்பழம். காய்ச்சலப்ப மட்டும் வாழைப்பழம் சாப்பிடாம இருந்துக்கோங்க, சளி பிடிக்கும்னு வாங்க. நான் ஆனால் காய்ச்சல் வந்தாலும் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். நான் வேற. ஆனால் உங்களுக்கு சேராது காய்ச்சலப்ப சளி பிடிக்குதுன்னா வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிடாம இருந்துக்கலாம். ஆனால் கேரட் கண்டிப்பாக சாப்பிடணும். என்றைக்குமே சாப்பிடணும். என்றைக்குமே விடாமல் சாப்பிடணும். இதெல்லாம் தாண்டி இந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி ஃபுட்டுலேயும் நம்ம கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம எப்பயுமே ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஹெல்த்தி சில நேரம் குறையிற ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா நம்மளோட ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும். திருப்பி செட்பேக் ஆகி மறுபடியும் ஹெல்த்தியாக நம்மளே வச்சுக்கணும்னா சில விஷயங்களை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்படியே நம்ம மாறாமல் இருந்தோம்னா நம்மளால் 80 வயசு வரைக்கும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆரோக்கியமாக வாழ முடியும். மற்றவங்க உதவி இல்லாமல் ஓரளவுக்கு எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். ஓரளவுக்கு நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கிட்டு நம்ம துணியை நம்மளே துவைச்சி போட்டுக்கிட்டு நம்ம சமையல் நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி இன்னொருத்தவங்க ஹெல்ப் இல்லாமல் வாழ்கிறதுனா அந்த அளவுக்கு தான். மற்றபடி சாப்பாடு நம்மளே விளைய வச்செல்லாம் சாப்பிட முடியாது. சரி தானே? அந்த அளவுக்கு நம்ம வீட்டு வேலையை நம்மளே செஞ்சுக்கிட்டு வேலைக்கும் போய்கிட்டு அப்படிலாம் வாழணும்னா அப்படி வாழணும்னா ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்படி ஹெல்த்தியாக நம்ம 80 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காம அட்லீஸ்ட் 60 வயசு வரைக்குமாவது இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காம ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்லேயும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நம்மளுடைய பாடி ப்ராடக்ட்ஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஃபுட்டுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸும் எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். இப்போலேருந்து நான் ஃபோன் நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸ் வேணாம். கமெண்ட்ஸை போட்டால் கொடூரமாக பேசுவீங்க. வாட்ஸ்அப்பில் கொடூரமானா தப்பாக நிறைய பேசுவாங்க. அந்த இதே வேணாம். வாட்ஸ்அப் நம்பர் தரேன். எல்லோரும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். சரி தானே? உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூஸ் சொல்லணும், இல்லை யூடியூப் வீடியோஸில் இந்த ஸ்டடி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுறேன், இல்லை சயின்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸு, ஸ்பிரிச்சுவாலிட்டி வீடியோஸ், இது எல்லாத்துலேயும் உங்களுக்கும் நிறைய கருத்து சொல்லணும், இல்லை நீங்கள் என்கிட்ட டவுட்டு கேட்கணும், டிஸ்கஸ் பண்ணணும், இப்படிலாம் விரும்புனீங்கன்னா என்கிட்ட தாராளமாக இனிமேல் டிஸ்கஸ் பண்ணலாம், என்னை காண்டாக்ட் பண்ணலாம், என் கூட பேசலாம். வாட்ஸ்அப்பில் பேசுங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தரேன், அதுலேயும் பேசிக்கிட்டே இருங்க. என்கிட்ட நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுங்க, பிஸியாக இருக்கும்போது பேசாதீங்க. உங்களுக்கும் ஒர்க் இருக்கும், எனக்கும் ஒர்க் இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. சரி தானே? உங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் எல்லாருமே சேர்ந்து நல்லபடியாக வாழ முடியும் என்பது என்னுடைய கருத்து என்று கூறி விடை பெறுகிறேன். எல்லாரும் பார்த்துட்டு நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகுதான்னு எனக்கு ரிவ்யூஸ் சொல்லுங்கள். உங்கள் ரிவ்யூஸ்லாம் நான் எடுத்து ஒரு நாள் அது ஒரு வீடியோவாக போடுறேன் என்று கூறி விடை பெறுகிறேன். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.